வைத்திருக்கிற நினைவுபடி இல்லாமல் கர்த்தர் நம் மீது வைத்திருக்கிற நினைவுகள் படியே நம்மை நடத்தி வருகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. அவர் நம்மை நடத்துகிற எல்லா சூழ்நிலையும் அவர் நினைத்த நினைவுகளின்படியே. ஆமென். ஆமாம், நம்ம நினைக்கிறது கூட சில நேரம் தவறாக இருக்கும், ஆனால் கர்த்தர் நினைக்கிறது எப்பொழுதுமே சரியாக இருக்கும். ராமேன் சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர். அதனால் தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். கடந்த வாரத்தில் நம்ம முன் அறிவித்ததின்படி செவ்வாய்க்கிழமை நமக்கு ஒரு விசேஷ கூடுகை இருந்தது. பாஸ்டர் டைட்டஸ் அவர்கள் நம்ம ஒரு ஆவின் ஜெபத்தில் நடத்தினார்கள். பிரைஸ் காட். ஆமாம். ஸோ அவருடைய விசிட்டுக்கு அப்புறம் ஊழியத்தில் ஒரு 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 ஆவிக்குரிய மண்டலங்களில் ஒரு சேஞ்சஸை நான் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இப்படி அநேக பரிசுத்தவான்கள் நம்முடைய சபையில் நமக்கு ஊழியம் செய்கிறது நமக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஒவ்வொரு விதமாய் கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாய் தேவன் பயன்படுத்துவார். ஒவ்வொருத்தருக்குள்ளும் வித்தியாசமான கிருபைகள் செயல்படும், வரங்கள் செயல்படும். ஒவ்வொருத்தருக்கும் விசேஷித்த அபிஷேகங்கள் இருக்குது. ஆகையால் இப்படிப்பட்ட தேவ மனுஷர்கள் நம்மிடத்தில் ஊழியம் செய்வது எல்லா கோணையிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால் கர்த்தருக்கு சித்தமானால் மாதம் ஒரு முறை இப்படி விசேஷ ஒரு கூடுகையை நம்ம செய்வோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமாம், வேலை நாட்கள்னு சொல்லிட்டு நம்ம எஸ்கேப் ஆகக்கூடாது. ஸோ மாதத்தில் ஒரு முறையாவது நம்ம என்ன செய்யணும்? ஒரு விசேஷத்தை ஆசீர்வதிப்பை கர்த்தருக்கு கூட வேண்டும். பிரைஸ் காட். ஸ்தோத்திரம். அடுத்த மாதத்துக்காக ஜெபிங்க. ஒரு ஊழியரை வச்சு நம்ம விசேஷித்த ஒரு ஆவிக்குரிய எழுப்புதல் கூட்டங்கள், ஒவ்வொரு மாதமும் ஆவிக்குரிய எழுப்புதல் கூட்டங்கள் ஊழியர்களுடைய அவைலபிலிட்டி பொறுத்து நம்முடைய சபையில் நிறைவேறும். தொடர்ந்து ஜெபிங்க. பிரைஸ் லார்ட். விசேஷித்த ஆசீர்வதிப்புக்கு நீங்கள் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டும். போன மீட்டிங்கு ஸ்தோத்திரம் என்னுடைய குடும்ப சார்பில் அதை நாங்கள் நடத்தினோம். ஸ்தோத்திரம். போன இந்த செவ்வாய்க்கிழமை நடந்த கூட்டம். ஸோ அது எனக்கு ஆசீர்வாதம். அந்த ஊழியருக்கு காணிக்கை கொடுக்கும்போது சொன்னார், வேண்டான்னு சொன்னார். நான் சொன்னேன், நீங்கள் எடுத்தால் தான் எனக்கு ஆசீர்வாதம் அப்படின்னேன். எடுக்கலைன்னா எனக்கு ஆசீர்வாதம் இல்லை. ஸோ பின்பு அவர் எடுத்துக்கொண்டார். அது கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தந்தார். ஒரு ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. அதனால் சபை ஸ்பிரிச்சுவலில் வளர வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரும் பொழுது நம்ம உலகத்தை ஜெயிப்போம், எல்லா போராட்டங்களையும் ஜெயிப்போம். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை போல மாறிக்கிட்டே இருப்போம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால் விசேஷித்த ஆசரிப்பு கூடுவோம். அதனால் ஜனவரி மாதம் என்னுடைய குடும்ப சார்பில் ஆவிக்குரிய எழுப்புதல் கூட்டம் போன வாரம் நடந்தது போல் அடுத்த மாதத்தில் என்னுடைய குடும்ப சார்பில் ஒரு ஆவிக்குரிய கூட்டம் அப்படின்னு நீங்கள் சொல்லி என்ன செய்யுங்க? ஐயா சொல்கிறீங்களா? ஆமாம், ஐயா கரங்களை தட்டி அவருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. அடுத்த மாதத்தில் சங்கர் பிரதர் ஒரு நல்ல ஆவிக்குரிய ஊழியரை கொண்டு சபையில் ஒரு எழுப்புதலை கர்த்தர் காணும்படி செய்வாராக. ஆமாம், மன்னர்பேட்டையை கலக்காமல் ஓய போகிறதே இல்லை. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்கள். ஒருத்தர் என்னை கூப்பிட்டு சொன்னார், ஐயா வால் போஸ்ட்டு பயங்கரமாக அடிச்சிருக்கீங்களேன்னாரு. மன்னூர்பேட்டை இயேசுவுக்கே. ஆமாம், மன்னூர்பேட்டைன்னு இயேசுக்கேன்னு அடிச்சிட்டிங்களா ஐயா? ஃபோனு இது வந்துச்சான்னாரு. வராத வரைக்கும் சந்தோஷம்னே. சண்டைக்கு வராமல் தான் சரி. எப்படிப்பா மன்னூர்பேட்டை இயேசுக்குன்னு சண்டைக்கு வராமல் இருந்தால் சரி. ஆமாம், ஸ்தோத்ரா. இதுக்கு தான் சபையை கர்த்தர் நியமித்தார். சபை தேவன் இந்த பூமியில் நியமித்தது நோக்கமே அவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு அன்றி வேறு ஒன்றுக்கு இல்லவே இல்லை. ஆமாம், நாம் ஒதுக்கிறவங்கெல்லாம் சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம். அதனால் அப்புறம் அடுத்த மாதம் கேட்போம். கர்த்தருக்கு சித்தமானால் மார்ச் மாதம் ஒவ்வொரு குடும்பத்திலும் பொறுப்படுத்தி இதை செய்யுங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அபிரதமாய் ஆசீர்வதிப்பார். பிரைஸ் பீ டு காட். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். ஸ்டேட் கன்வென்ஷன் நமக்கு உண்டு 22லிருந்து 25 வரைக்கும். மதுரை பக்கத்தில் இருக்கிறதான அந்த திருமங்கலம் ஊரில் கேம்பஸில் வச்சு நடைபெறுகிறது. ஒருவேளை நீங்கள் வரணும்னு விரும்புனீங்கன்னா சொல்லுங்கள், அதுக்கு உடையதான ஆயத்த வேலையை நம்ம செய்யலாம். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும். அந்த கூட்டம் உங்களுக்காக ஜெபிங்க. அதனுடைய ப்ரேயர் ரெக்வஸ்ட்டு உங்களுடைய வாட்ஸ்அப்பில் குரூப்பில் போட்டிருக்கு. உங்களுடைய தனிப்பட்ட நேரங்களில் இந்த ஊழியங்களுக்காக ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமையில் எல்லாரும் ஊழியத்துக்கு போயிட்டு ஹிந்தி ஊழியெல்லாம் முடிஞ்சு எல்லாம் போன பின்பு நானும் ஒரு சில சகோதரர்களும் இந்த சபையில் இந்த இடத்துல வச்சு சும்மா பேசிகிட்டு இருந்தப்போ ஒரு நபர், ஒரு பையன், ஒரு வாலிப பையன் வேகமாக உள்ளே நடந்து வந்தான். நடந்து வந்து என்கிட்ட கேட்டான், இங்கே இங்கிலீஷ் சர்வீஸ் இருக்கா அப்படின்னு கேட்டான். ஆங்கிலம் ஆராதனை இங்கே இருக்கா அப்படின்னு கேட்டான். உன்னைத்தார ஐயா நான் 1 வருஷமாக தேடிக்கிட்டு இருக்கேன்னு நான் சொன்னேன். பிரைஸ் தி லார்ட். 1 வருஷமாக கிட்டத்தட்ட நம்முடைய சபையில் ஆங்கில ஆராதனை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ நியூர்லேயும் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், சர்வீஸில் கர்த்தருக்கு சுத்தமானால் ஆங்கில ஆராதனை ஊழியத்தை ஆரம்பிக்கணும்னு சொல்லி. ஸோ மன்னூர்பேட்டைக்கு யாரெல்லாம் வருவா அப்படின்னு ஒருத்தர் என்கிட்ட கேட்டாங்க. மன்னூர்பேட்டைக்கு இங்கிலீஷ் யார் வருவா அப்படின்னு யாருன்னு கேட்டாங்க. மன்னூர்பேட்டைக்கு ஜான்சன்லோ பாஸ்ட் யார் வருவார்னு யார் கண்டா? அதனால் அதனுடைய ஊழியத்தின் நோக்கம் நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இந்த பகுதியில் இருக்கிற ஐடி வாலிபர்கள் தான் நோக்கம். நல்லா கவனிங்க. நான் அந்த ஐடி பக்கம் நான் போகும்போதெல்லாம் நான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, இந்த ஐடியில் இருக்கிற ஒரு வாலிப பிள்ளை அந்த பக்கம் போனீங்கன்னா வாலிப பிள்ளை புகை பிடிச்சிக்கிட்டு ஸ்டைலாக ஜீன்ஸ் போட்டு போன வாரம் பார்த்தேன். பாய் ஃப்ரெண்டோட உட்காந்து சிகரெட்டு புகை பிடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்கிறா நான் பார்த்தேன். இவங்களுக்கெல்லாம் சுவிசேஷம் யார் சொல்லுவா? ஆமென். இவங்களுக்கெல்லாம் ஐடி பார்க்க என் மனைவியும் 2 பசங்களும் நேற்று அந்த பக்கம் ஊழித்து போனாங்க. அவர் சொன்னால் பயங்கர ஹைஃபையாக இருக்காங்க பிள்ளைங்க, நம்மெல்லாம் எப்படி பேசுனே தெரில, தயக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பக்கா வெல் ஸ்டாண்டர்ட். ஆனால் அவங்களுக்குள்ள என்ன இல்லை? ரட்சிப்பு இல்லை, சமாதானம் இல்லை, விடுதலை இல்லை. அதனால் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்கள். அல்லேலூயா. அதனால் அந்த பையன் வந்த உடனே அவனை சொன்னேன், எங்களுடைய இனிமே தான் ஆரம்பிக்கணும், நீ ஒருத்தர் வச்சு ஒன்றை வச்சு தான் ஆரம்பிக்கணும். அவனுக்கு ராஜஸ்தான்லேருந்து இங்கே தங்கி அவன் வேலை செய்கிறான். ஐடிலேருந்து ஆம்பிட் ஐடி பார்க்கிலேருந்து வந்தான். எப்படி வந்தான்னு நான் சொல்லட்டா? இந்த பகுதியில் ஒரு ஆவிக்குரிய சபை இருக்கான்னு கூகுள் மேப்பில் நான் போட்டேன். கூகுள் மேப்பு தான் என்னை கொண்டு வந்தது. ஆத்துமாக்கள் கூகுள் மேப்பில் கொண்டு வரும். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு இடமும் போய் சுவிசேஷம் விதைக்கிறதெல்லாம் வீணாக போகாது. கூகுள் மேப்பை கொண்டு வரும் ஆத்துமாக்களை. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம். இங்கிலீஷ் சர்வீஸ்க்கு யார் வருவா? யார் கொண்டு வருவா? எல்லாரும் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமாம். கூகுள் மேப்பில் கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டார். அதனால் நம்ம உடனே பெரிய ஊழியமாக நம்ம ஆரம்பிக்கலை. ஸோ ஒரு பையன்தான் வருகிறான். ஆனாலும் ஒரு இங்கிலீஷ் ஃபெல்லோஷிப், ப்ரேயர் ஃபெல்லோஷிப் மாதிரி நம்ம ஊழியம் செய்ய ஆரம்பிக்க இருக்கிறோம். நீங்களும் எங்கள் கூட வரலாம். ஸ்தோத்திரம். நானும் போகலான் இருக்கிறேன் இந்த வார நாட்களில். ஸ்தோத்திரம். இன்றைக்கி நடந்தது காலையில் 8 o'clock சொன்னோம். ஒரு 8:30க்கு ஆரம்பித்து ஆங்கில ப்ரேயர் ஃபெல்லோஷிப் கர்த்தர் நம்முடைய சபையில் தொடங்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினார். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் பெரியவர். அதனால் ஸ்தோத்திரம். ஆங்கில ஆராதனையில் ஆர்வமாக இருக்கிற விசுவாசிங்களாம் 8 மணிக்கு வந்துடுங்க, அட்டன் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். ஆங்கிலம் தெரியாது பாஸ்டர்னு சொன்னோம்னா வாங்க, உங்களுக்கு சொல்லித்தரலாம். ஆமாம், வந்து அட்டன் பண்ணுங்கள். வாலிப பிள்ளைங்களாம் நீங்கள் வரலாம். இந்த ஊழியத்தை நீங்கள் பங்கு பெறலாம். ஸ்தோத்திரம். இங்கே நிறையா ஊழியங்கள் நம்ம செய்கிறதுனால நமக்கு நிறைய டீம் உண்டாகி வர வேண்டியது இருக்குது. நிறையா வாலிபர்கள் எழும்பி செய்யுங்க. ஆமென் சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். போன வாரத்தில் நான் கேட்டேன்,
போன வருஷத்தில் 2025 எல்லா சண்டே ஒரு சண்டே மிஸ் பண்ணாமல் நான் ஆராதனை பங்கு பெற்றேன் அப்படின்னு சொன்னப்போ 2 பேர் கை தூக்குனீங்க. யார் அது? கமலா சிஸ்டர், சங்கர் பிரதர். ஆமாம், நான் சொல்கிற வாக்கை நான் எப்படியாவது காப்பாற்றணும், இல்லைன்னா பரலோகம் போக முடியாது. அதனால் உங்களுக்கு ஒரு ப்ரைஸ். வாங்க பிரதர், வாங்க முன்னாடி வாங்க. உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய புஸ்தகம், விடுதலையாக்கம் அபிஷேகம்ங்கிற ஆவிக்குரிய புஸ்தகம். இதை படிங்க. இது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். God bless you. எல்லாம் கைத்தட்டி பாராட்டுங்களேன். கமலா சிஸ்டருக்கு ஸ்தோத்திரம். டுனாமிஸ் வல்லமை வந்த ஒரு புஸ்தகம். அந்த புஸ்தகங்களை படிங்க. கர்த்தர் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை உயர்த்துவார். அல்லேலூயா. ஆமாம், இனிமேல் நான் ஆவிக்குரிய புஸ்தகங்களை கொடுக்கலாம் கிஃப்டான்னு நான் முடிவு பண்ணியிருக்கிறேன். அண்டா குண்டா சட்டியில் வாங்கிட்டு போயிட்டு சண்டை போட்டு மண்டையை உடைச்சி தையல் போட்டு அலையிறதெல்லாம் நிப்பாட்டிட்டு புஸ்தகம் வாங்கி ஆவிக்கிறோம் படிங்க. ஒரு ஜீவியம் மாறும். ஜீவியம் மாறலை, பரிசுக்கு சண்டை போட்டு கிடக்குறாங்க, பார்க்கவே பரிதாபமாக இருக்குது. ஜீவியம் மாறலை. ஸ்தோத்திரம். அதனால் இனிமேல் ஆவிக்குரிய புஸ்தகங்கள் தான் உங்களுக்கு கிஃப்டாக கொடுக்கலான்னு பார்த்தேன். கோப்பை கொடுக்கலான்னு பார்த்தேன். ஒருத்தர்னு சொன்னார், பாஸ்டர் எங்கள் வீட்டில் வைக்க இடமே இல்லை, எல்லாம் கோப்பையாக இருக்குது, அது நான் என்ன செய்யன்னு சொன்னதுனால இதை படிங்க. பிரைஸ் தி லார்ட். உங்கள் வாழ்க்கை மாறட்டும். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். அதனால் தொடர்ந்து உள்ளவங்களுக்கு ஜெபிங்க. அடுத்த வாரத்திலிருந்து நமக்கு ஸ்தோத்திரம் ஸ்ட்ரீட் ப்ரீச்சிங் ஆரம்பிக்க போகிறோம். எப்படின்னா தெருமுனைகளை போய் தெருக்களில் போய் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஸ்தோத்திரம் சுவிசேஷம் அறிவிக்க போகிறோம். அதனால் விசுவாசிகளை நீங்கள் வாங்க. தெருமுனையிலிருந்து பாடல் பாடி கத்தரை நம்ம துதித்து கொஞ்சம் நல்ல ஊழியத்தை எஃபெக்டிவாக பண்ண போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்ம இந்த வருஷத்தில் நம்ம ஆத்ம ஆதாய பணிக்காக ஸ்தோத்திரம் உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். இங்கே வாங்கப்பா பிள்ளைங்க, இது ஆளுக்கு ஒன்று கொடுங்க, ஆளுக்கு ஒன்று கார்ட்ஸ் கொடுங்க. பசங்க பக்கம் அந்தப்பா, பசங்க பக்கம் அங்கே வாங்க, இந்தாங்க ஆளுக்கு ஒன்று கொடுங்க. இதில் மை 7 souls அப்படின்னு இருக்கும். 2026க்குள்ளாக 7 பேரை நாம் கர்த்தருக்குள்ளே நான் நடத்துவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவெடுத்து அதுக்காக நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க. பிரைஸ் தி லார்ட். இதில் பேர் எழுதலாம். 7 பேருடைய பெயர் நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். என்னைக்கு நீங்கள் அவங்கள ஃபஸ்ட் டைம் அல்லது ஜெபிக்க ஆரம்பித்தீர்கள், ஃபஸ்ட் டைம் தொடர்பு கொண்டீங்க, அது அதில் எழுதுங்க. அதற்கு பின்பு அவங்களுடைய ஸ்டேட்டஸ், எவ்வளோ விசுவாசிக்கிறாங்களா, சபைக்கு வாரன்னு சொல்லியிருக்கிறாங்களா, அவங்களுடைய நிலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாருடைய பசங்க பிள்ளைங்க ஸ்கூல் பசங்க எல்லாரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நீங்கள் இதை எழுதுங்க. 7 பேருக்காக இந்த வருஷத்தில் நீங்கள் அவங்க பேரை எழுதி நீங்கள் ஜெபித்தீங்கன்னு சொன்னால் கர்த்தர் அவர்களை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால் கீழே உங்களுக்கு குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. தினந்தோறும் அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். தினந்தோறும் நீங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கணும். உங்களுடைய கர்த்தர் உங்கள் செய்த நன்மைகளை மூலமாக இயேசுவை பற்றி உங்களுக்கு அறிவிங்க. ஸ்தோத்திரம். சபைக்கு விசேஷ கூட்டங்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, அவங்களை அழைத்து கொண்டு வாருங்க. ஸோ இன்னும் அநேக காரியங்கள் அவங்களுக்கு உதவி செஞ்சு நீங்கள் கொண்டு வரலாம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படிக்கு நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இந்த வருஷத்தின் டிசம்பருக்குள்ளே இந்த 7 பேரை நான் கர்த்தருக்குள்ளே நடத்துவேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணி உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை பயன்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரியவர். டைரி கொடுத்தோம். ஒருவேளை டைரி வாங்காதவங்க யாராவது இருக்கீங்களா? போன வாரம் சர்ச்சில் கொடுத்த டைரி வாங்காதவங்க யாராவது இருக்கீங்களா? கை தூக்கி காமிங்க. நீங்கள் வாங்கலை, சரி. 6 முடிஞ்சுன்னு வாங்கிட்டு போங்க. டைரி வாங்கலைன்னா என்னை பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு டைரி உங்களுக்கு வழங்கப்படும். சரி, போன வாரம் டைரி வாங்கிட்டு போனவங்கெல்லாம் கொண்டு வந்தீங்களா? வாங்கிட்டு போனீங்க, கொண்டு வந்தீங்களா? ரைட்டு. குறிப்பு எழுதுங்க. ஸ்தோத்திரம். அட்டென்டிவாக இருங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் வசனம் மூலம் பேசுவாரா. கேலண்டர் இருக்குது, வசன போர்டு இருக்குது, வாக்குத்தத்த போர்டு இருக்குது. வாங்காதவங்க நீங்கள் வாங்கிட்டு போங்க. ஒருவேளை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சர்க்கிளுக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும்னாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். கர்த்தர் ஆசீர்வதிப்பா. இன்றைக்கு சாயங்காலம் 3:30 மணி அளவில் சண்டே ஸ்கூல் POP ஆனிவர்சரி நமக்கு உண்டு. அதனால் நீங்கள்
குடும்பமாக வந்து பிள்ளைகளை உற்சாகப்படுத்த உங்கள் அன்பாய் நான் கேட்குறேன். போய் சொல்லலாம். ஆராதனை முடிந்த உடனே நமக்கு பேப்டிசம் கிளாஸ் இருக்குது, ஞானஸ்நானம். அடுத்த வாரம் நமக்கு ஞானஸ்நான ஆராதனை 18ஆம் தேதி. அடுத்த வாரம் ஞானஸ்நான ஆராதனைக்கு நீங்கள் பேருக்கு ஒப்பு கொடுத்தவங்க ஒருவேளை நீங்கள் ஜாயின் பண்ண நினைச்சாலும் நீங்கள் சொல்லுங்கள். ஆராதனை முடிந்த ஒரு 10 நிமிடம் உங்களுக்கு சில வார்த்தைகள் சொல்லி ஜெபிக்கலான்னு விரும்புகிறேன். அதனால் தயவு செய்து இருந்து போங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு முன்பதாக நம்ம உணவுக்கு பின்பு சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு வந்து ஒரு 10 நிமிடம் உங்களுக்கு சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் மீட்டிங் உண்டு. உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய சில வழி கைடன்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதிக நேரம் கிடையாது, 10 நிமிஷம்தான். அதனால் நீங்கள் பங்கு பெறும்படி உங்களிடத்தில் பட்சமாய் கேட்குறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். டீச்சர்ஸ்க்கு நம்ம வந்து இந்த வருஷத்தில் நம்ம வந்து நோட்ஸ் ஆஃப் லெசன்ஸ் நோட் புக்கு நம்ம சார்பே நம்ம கொடுத்துருவோம். அதுக்குரிய காரியங்கள் உங்களுக்கு அப்புறம் சொல்லுவோம். குறிப்பாக ஸ்டூடெண்ட்ஸு, சண்டே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம ஒரு புஸ்தகத்தை நம்ம தயார்படுத்தியிருக்கிறோம். இந்த சண்டே ஸ்கூல் இதில் என்ன அப்படின்னா ஹோம் அசைன்மெண்ட்டு. இதில் வந்து டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு இன்றைக்கி என்ன நடத்துனாங்க அப்படின்னு மேலே எழுதி, என்ன பாடம் எழுதி, எல்லா டீச்சர்ஸும் டெய்லி உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க. இதை வந்து பேரண்ட்ஸ் சிக்னேச்சர் இங்கே இருக்குது. அதனால் பெற்றோர்கள் நீங்கள் என்ன செய்யுங்க, ஒவ்வொரு வாரமும் உங்கள் பிள்ளைங்கள் சண்டே ஸ்கூல் அட்டென்ட் பண்ணிவிட்டு வந்த உடனே எங்களுடைய கையெழுத்திட்டு நீங்கள் அனுப்பணும். சரியா? ஆமாம், டீச்சர்ஸு சிக்னேச்சர் இருக்குது, அவங்களும் கையெழுத்திட்டு ஹோம்ஒர்க் கொடுத்து அனுப்புவாங்க. பேரண்ட்ஸ் உங்கள் பிள்ளைங்க ஹோம்ஒர்க் பண்ணாங்க, அந்த பாடம் சம்மந்தப்பட்ட வசனங்கள் படித்தாங்க அப்படின்னு ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணாங்கன்னு சொல்லி நீங்கள் கையொப்பமிட்டு நீங்கள் இதை திருப்ப அனுப்புங்க. இது நம்மளுடைய ஆனுவல் கடைசியில் இதை நம்ம எவாலுவேட் பண்ணுறதுக்கு, பெட்டராக பண்ணுறதுக்கு இது நமக்கு உதவியாக இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம கர்த்தருடைய பிரதான கிருபையில் நம்ம இந்த வாரத்திலேருந்து நம்ம சண்டே ஸ்கூல் நம்ம ஆரம்பிக்கிறோம். ஸோ சண்டே ஸ்கூல் பொறுத்தளவில் வந்து ஸ்தோத்திரம், இயேசு முக்கியத்துவம் கொடுத்ததான ஒரு முக்கியமான ஊழியம். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இனங்குணுங்கள்னு சொன்னார். சீசர்களிடத்தில் அல்ல. நிறைய பேர் சண்டே ஸ்கூல் வந்து தாம் பக்கம் இழுத்துட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் பைபிள் கிடையாது, அது அகெயின்ஸ்ட் பைபிள். இயேசு சொன்னார், சிறுவர்களை என்னிடத்தில், எல்லாரும் சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள். ஆமாம், அதனால் சண்டே ஸ்கூல் சிறுவர் ஊழியம் யார் இடத்துல கொண்டு போகணும் அப்படின்னா இயேசுவின் இடத்துல கொண்டு போகணும். பிரைஸ் காட். ஸோ அதுக்கு முழு பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா சண்டே ஸ்கூல் ஊழியத்தை செய்கிறவர்கள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இந்த ஊழியத்தை வந்து நீங்கள் இந்த வருஷத்தில் நீங்கள் பொறுப்பாய் நீங்கள் செய்வீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸ்தோத்ரம். பிரைஸ் பீ டு காட். Excuse me. ஸோ கடந்த 2 மாதமாக சண்டே ஸ்கூல் நமக்கு நடைபெறவில்லை. ஸோ இப்பொழுது நம்ம ஆரம்பிக்கணும். அதுவும் நம்ம வந்து ஒரு செலப்ரேஷனோட அல்லது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறதோட நம்ம ஆரம்பிக்கிறோம். ஸோ இதில் நீங்கள் பங்கு பெறும்படி நான் உங்களிடத்தில் நான் கேட்குறேன். ஒரு நிமிஷம், ஜஸ்ட் மிஸ். Praise be to God. ஸோ கடந்த 2 மாதமாக நமக்கு நடக்கலை. ஸோ அதில் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டது. பொதுவாக அந்த ஊழியை நிறுத்தி வைக்கப்படுவது இட்ஸ் நாட் என்கரேஜபிள். ஸோ சிலர் ஊருக்கு போகிறதுனால நான் நிறுத்தி வச்சிட்டேன் போகிறதெல்லாம் அக்செப்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்குரிய காரியங்களை நீங்கள் கற்றுட்டு நீங்கள் கணக்கு கொடுத்துக்கணும். ஸோ ஊழியங்கள் நான் இல்லாட்டாலும், லீடர்ஷிப் யார் இல்லாட்டாலும் ஊழியங்கள் தொடர்ந்து நடைபெற வேண்டும்.
பிரைஸலா. இந்த பக்கத்தில் நம்ம ஒரு சுவிசேஷ கூட்டம் நடத்தணும். அங்கேருந்து 2 பிள்ளைங்க தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு சண்டே ஸ்கூலே கிடையாது. அவங்க பேரண்ட்ஸ்ட்டு போய் நான் சொல்ல வேண்டியதாயிற்று, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி. ஸோ அதனால் ஸ்தோத்திரம், புதிய பிள்ளைங்கள் நம்ம உள்ளே கொண்டு வரதுக்கு நம்ம முயற்சி செய்ய வேண்டும். ஸோ அதுக்கு ஒரு காரியங்கள் நீங்கள் வந்து ஒத்துழைப்பு தரும்படி நான் கேட்குறேன். ஒரு நிமிஷம் தம்பி, லேப்டாப் எனக்கு. ஸோ இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஜெபிங்க, நிறையா உழைக்கிறீங்க, நீங்கள் ஒத்துழைப்பு தரீங்க. ஸோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. ஸோ ஊழியங்களில் தேவனுடைய தயவில் ஸ்தோத்திரம் கிருபைகளில் கிறிஸ்துவ நடத்தணும். ஸோ என்னுடைய அனுபவத்தின்படி பிள்ளைங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் நிறைய விஷயங்கள் கோணங்களில் அவங்க வளர வேண்டியதாக இருக்கிறது. ஸோ அதுக்கு முக்கியமான பணி ஒரு டீம் ஒர்க்காக நம்ம செய்ய போகிறோம். இந்த வருஷத்தில் சிஸ்டர் டெய்ஸி ஹெச்எம்மாக இருப்பாங்க, எஃப்சி செக்ரட்டரியாக இருப்பாங்க, சிஸ்டர் எஸ்தர் வந்து ட்ரெஷரராக இருப்பாங்க. மற்றபடி டீச்சர்ஸ் நர்சரி 1, நர்சரி 2 எஸ்தர், சிஸ்டர் எஸ்தர், கிளாஸ் 1 நான்சி, கிளாஸ் 2 அபினிஷா, 4 ஜாய், 5 எமர்சன், 6 சுமி சிஸ்டர், 7 எப்சிபா சிஸ்டர், 8 ஏஞ்சல் சிஸ்டர், 9th டிக்ஷன், 10th அபிதா, 12th ஏ டெய்ஸி சிஸ்டர், 12th பி கிருபா சிஸ்டர், கிளாஸ் 15 சிஸ்டர் ஷீபா. இவங்க தான். ஸோ இதெல்லாம் லீடர்ஷிப்பு. ஸோ இது வந்து ஊழியம். இது ஊழியங்கிறது போதகர் கீழே தான் இருக்கும். வேறு எந்த லீடர்ஷிப்பும் நாட் அலவுட். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே டீம் தேவையில்லை. ஏன்னா இதுலேயே 15 பேர் இருக்கிறாங்க. இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் பேர் தான். ஆனால் அந்த பிள்ளைங்களை வந்து வளர்க்குறதுக்கு இதை எப்படி தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன், பர்சனல் அபிப்பிராயம். ஆனால் கிளாஸ் வைஸாக போகிறதுனால எல்லா டீச்சர்ஸும் நம்ம போடுறோம். ஆனால் அது வந்து ஒழுங்காக நடக்கிற மாதிரி தெரில. ஐ வில் கிவ் யூ 2 months. இன்னும் ஒழுங்காக நடக்கலை அப்படின்னு சொன்னால் ஐ வில் டிஸ்மேண்டில் என்டையர் சிஸ்டம். ஒழுங்காக நடக்கலை, ஐ வில் என்கொயரி ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், அண்ட் இஃப் யூ ஆர் நாட் டூயிங் குட் ஜாப் ஐ வில் டிஸ்மேண்டில் என்டையர் சிஸ்டம். 2 டீச்சர்ஸ் மட்டும் போட்டு சிலபஸ்லாம் ரிவோக் பண்ணிவிட்டு ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் வச்சு முடிச்சிடுவேன் நான். ஸோ இதுதான் இனிமேல் கோயிங் டு நடக்க போகுது. சரியா? ஸோ டீச்சர்ஸுக்குள்ளே நம்ம வந்து வி ஆர் கோயிங் டு கிவ் எக்ஸாம்பிள். நான் எக்ஸாம்பிளாக வாழாமல் நான் உங்களுக்கு ஊழியம் செய்யவே முடியாது. அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறதே போல் என்னை நானே நான் ஒடுக்குகிறேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த டீச்சர் வேண்டான்னு சொல்கிறாங்க. சில பிள்ளைங்க வந்து நான் சண்டே கிளாஸுக்கே வரலைங்கிறாங்க. அப்படின்னா மற்ற ஊழியங்களை நல்லா நடக்குது. ஆனால் இதில் வந்து இது வந்து பிசாசனுடைய வேலை தான். பட் நம்ம வி ஹாவ் டு பி வெரி வாய்ஸ். அதனால் இதில் ஒத்துழைப்பு தாருங்க. இது வந்து ஒரு ஊழியம். ஸோ ஊழியமாக நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் கட்டாயம் நீங்கள் இதை வந்து எஃபெக்டிவாக நீங்கள் பண்ணுவீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். போன முறை வந்து சண்டே ஸ்கூல் ஊழியர்கள் வந்து ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னேன். போன வாரத்தில் ஒரு முறையாவது ஆன்லைனில் ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னால் 2-3 பேர் கொஞ்ச நாள் ஜெபம் பண்ணாங்க. அப்புறம் ஜெபமே நடக்கலை. அதுபோல் ஆராதனை முடிஞ்ச உடனே சண்டே ஸ்கூல் முடிஞ்ச உடனே கூடி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஜெபமே இல்லை. ஜெபம் இல்லாத ஊழியம் அது ஊழியமே கிடையாது. தட் இஸ் சம்திங் எல்ஸ். அதனால் வந்து இந்த வருஷத்துலேருந்து நம்ம வந்து ஆயத்த ஜெபம் நம்முடைய சபையில் நடக்கிறது. ஆராதனைக்கு முன்பதாக 9 மணிக்கு ஆயத்த ஜெபம் நமக்கு நடைபெறும். அதில் ஊழியம் செய்கிற எல்லாரும் வரணும். வாலிபர்கள்லாம் ஓடி ஓடி வாரீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதுபோல் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் நீங்கள் எல்லோரும் வரும்படி நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். 9 மணிக்கு நீங்கள் வந்து ஒரு அரை மணி நேரம் இன்றைக்கு நீங்கள் செய்ய போகிற ஊழியத்திற்காக உங்கள் ஆத்மாவை ஆயத்தப்படுத்தி நீங்கள் ஜெபம் பண்ணால் தான் ஊழியம் செய்ய முடியும். அதனால் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் ஒரு அட்டெண்டன்ஸ் வந்து 9 மணிக்கு. ஆமாம், 9லேருந்து நீங்கள் ஆயத்த ஜெபத்தில் நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. லிஸ்ட்டு போட்டுருவோம். ஒவ்வொரு சண்டையும் நீங்கள் ஸ்தோத்திர பலி ஏற்று ஆராதனை ஆரம்பிக்க போகிறீர்கள். அதனால் உங்களுடைய அட்டெண்டன்ஸ் வந்து 9 மணிக்கு. 9 மணிக்கு உங்கள் அட்டெண்டன்ஸ் டைமோடு இல்லை அப்படின்னு சொன்னால் யூ ஆர் ஆப்சண்ட்டு. நிறைய ஆப்சண்ட் இருந்துச்சுன்னா இடையில எப்போ வேணாலும் உங்களை நாங்கள் ரிலீஃப் பண்ணிடுவோம்.
ஸ்தோத்திரம். அதனால் ஜெபம் இல்லாமல் ஊழியமே செய்ய முடியாது, ஸ்பிரிச்சுவாலிட்டி இல்லாமல் ஊழியமே செய்ய முடியாது. அது சும்மா ஃபேக் மாய்மாலம். ஸோ அதனால் இந்த காரியங்களை நீங்கள் ஒத்துழைப்பு தரும்படி நான் உங்களை உற்சாகப்படுத்தி நான் கேட்குறேன். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி கிளாஸ் நான் உங்களுக்கு அதில் மீட்டிங்கில் நான் விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். சண்டே ஸ்கூல் முடிந்த உடனே சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் ஃபெல்லோஷிப் ப்ரேயர் 10 minutes நமக்கு நடைபெறும். சண்டே ஸ்கூல் முடிஞ்சு பிள்ளைங்களாம் போன பின்பு நீங்களாம் கூடி ரவுண்ட் அப் பண்ணி உட்காந்து நீங்கள் ஜெபம் பண்ணணும். 10 நிமிஷம் நீங்கள் ஊழியத்துக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணி போன பின்பு தான் உங்களுக்கு அட்டண்டன்ஸ் இன் அவுட் டைம் உங்களுக்கு இருக்கும். மாதம் HM உங்களை அதை ரிவ்யூ பண்ணுவாங்க. உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் நாங்கள் கொடுப்போம். ஒரே ஒரு காரியம் மாத்திரம் என்னென்னா, நீங்கள் கர்த்தருக்குள்ளே பிள்ளைகளை நடத்த வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால் இதை குறித்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல காரியங்களை கற்றுக் கொடுங்க, பக்தியை கற்றுக் கொடுங்க. சண்டே ஸ்கூலுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, பிள்ளைகளுக்கு முதல்ல எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் சொல்லி கற்றுக் கொடுங்க. சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? பாஸ்டர் பார்த்தா சில பிள்ளைங்க ஸ்தோத்திரமே பண்ணுறதில்ல. ஒரு சில குழந்தைகள் சூப்பராக பண்ணுறாங்க. கர்த்தர்களை ஆசீர்வதிக்கட்டும். ஸோ அது பேசிக்ஸ் கிறிஸ்டியன் லைஃப் ஸ்டைல் நீங்கள் கற்றுக் கொடுங்க. அது ரொம்ப முக்கியம். லைஃப் ஸ்டைல் ரொம்ப முக்கியம். லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம். சபையில் விசுவாசிகளில் பிள்ளைகளை நீங்கள் எப்படி கூப்பிட்றீங்க அது ரொம்ப முக்கியம். இனிமே உங்களுக்கு ஸ்தோத்திரம் நிறையா காரியங்கள் சொல்ல கொடுக்க வேண்டியது இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால் இந்த ஊழியத்தை ஊழியமாக செஞ்சீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக உங்களை பயன்படுத்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆமாம். ஸோ கடந்த வருஷத்தில் நிறைய குறைகள் இருந்தது. குணமாக்கும்படி எனக்காக யாவையும் செய்பவரே, சொல்ல செய்து முடிப்பவரே. ஆமென். எனக்காக செய்பவர், செய்து முடிப்பவரே, சொல்லுங்க. என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே, உம் பாதத்தில் கரைகளை வைத்து சொல்லுவே, இசையா இசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தினே.
நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 5வது வசனத்தை யாராவது வாசிங்க. அவளிடத்திற்கு பெலிஸ்தரின் அதிபதிகள் போய், நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது என்றும், நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துவதற்கு எதினாலே அவனை மேற்கொள்ளலாம் என்று அறிந்து கொள். போதும், சிறுமைப்படுத்துவதற்கு எதனால முடியும் என்று அறிந்து கொள். சிறுமை என்றால் பாண்டேஜ். பாண்டேஜ் சிறுமைப்படுத்தப்படுதல். சிறுமைப்படுத்தப்படுதல் அப்படின்னு சொன்னா ஒருவருடைய கண்ட்ரோல்ல, அவர்களுடைய அவங்களுடைய வழி நடத்துதலுக்குள்ள நம்முடைய விருப்பம், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய ஆசைகள், நம்முடைய திட்டங்கள் எதுவுமே இல்லாமல் வேற ஒரு திட்டம் உங்களை நடத்தும்படிக்கு அடிமைப்படுத்தப்படுவது தான் சிறுமைப்படுத்தப்படுதல். சிறுமைப்படுத்தப்படுதல் என்பது உலகத்திலே ஆதிலிருந்து இருக்கிறது. பிசாசானவன் ஏவாளை வஞ்சிக்கிற வரைக்கும் ஆதாம் ஏவாளும் சுயாதீனமாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எப்பொழுது கவனிங்க, எப்பொழுது அந்த ஏவாள் சாத்தானுக்கு தனியே போய், சர்ப்பத்துக்கு தனியே போய் நின்று செவி கொடுக்க ஆரம்பித்தாலோ அப்பொழுதிலிருந்தே சிறுமைப்படுத்துதல் அவருடைய வாழ்க்கையில தொடங்க ஆரம்பித்தது. அதனால சிறுமைப்படுத்தப்படுதல் முதல்ல எங்கிருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னா கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கிறது. லிசனிங். ஸ்தோத்திரம். நம்ம கேள்வி லிசனிங்ல இருந்து தான் சிறுமைப்படுத்துதல் ஆரம்பிக்கும். ஸ்தோத்திரம். நீ பாவி, நீ பலவீனமானவள், நீ இப்படி உன்னால முடியாது, நீ எதற்குமே நல்லவள் அல்ல. பாருங்களேன், நம்ம தெருக்கள்லையோ குடும்பத்திலையோ ஏதாவது சண்டை வந்துடுச்சுன்னா உடனே என்ன சொல்லுவாங்க? நல்லதா சொல்லுவாங்க, நல்லதா சொல்லுவாங்க. நீ அப்படி, நீ இப்படின்னு சொல்லி சிறுமைப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தான் நிறைய வரும். நம்ம வாழ்க்கையில நிறைய வார்த்தை, எவ்வளவோ நன்மை செஞ்சிருப்பீங்க, குடும்பத்தில் எத்தனை பேருக்கு நன்மை செஞ்சிருப்பீங்க. ஆனாலும் நீ எப்படிப்பட்டவள், எப்படிப்பட்டவன் என்று வார்த்தையில தான் முதல்ல உங்களுக்கு சிறுமை ஆரம்பிக்கும். அதனால தான் உபவாச கூட்டங்கள்லாம் வாங்கன்னு சொல்றேன். நிறைய ஆவிக்குரிய காரியங்கள் கற்றுக்கொண்டுவீங்க. ஸ்தோத்திரம். வார்த்தையில நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த உலகத்தையே ஜெயிச்சிடலாம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. யாராவது உங்களை பார்த்து நீ ஒண்ணு இல்லை அப்படின்னு சொன்னா, நீ ரொம்ப சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிற, உனக்கு எந்த நன்மையும் இல்லை, உன்னால குடும்பத்துக்கு ஒரு நன்மையும் இல்லை, நீ உன்னால சாபம் கூட சிலர் சொல்றாங்க. நீ என் வீட்டுக்கு வந்ததுல இருந்து கண்ணீர் தான், நஷ்டம் தான், சாபம் தான் அப்படின்னு சிலர் சொல்றாங்க. உடனே நமக்கு எப்போ சோர்வு வரும்னா அந்த வார்த்தை பிடித்தவரை தான் நமக்கு வரும். அந்த வார்த்தை உங்க இருதயத்துக்குள்ள நுழையல அப்படின்னு சொன்னா நீங்க அவர்களை ஜெயித்தீர்கள். உடனே அழுதுறது. என்ன அப்படி சொல்லிட்டாங்க, சொல்லத்தானே செஞ்சாங்க. நடந்துச்சா? நடக்குமா? நடக்காதுன்னு சொல்லுங்க எல்லாரும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில தேவன் உங்களை விடுவிக்கும்படிக்கு, ரட்சிக்கும்படிக்கு, சுயாதீனாய் மாற்றும்படிக்குத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்திலே நமக்காய் தேடி வந்தார் அன்றி சிறுமைப்படுத்துவதற்கு அல்லவே இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஆகையால் சிறுமையை நம்பாதிருங்கள், சிறுமையின் வார்த்தையை நம்பாதிருங்கள், சிறுமைப்படுத்துகிற வல்லமை நம்பாதிருங்கள். உங்களை விட பலசாலியா இருக்கிற சிறுமைப்படுத்துவேன் என்று பயமுறுத்தி கொண்டிருக்கிறதான கோலியாத்தின் அப்பியரன்ஸை பார்த்து என்ன செய்யாதீங்க, நம்பவே நம்பாதிருங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சிறுமை அப்படின்னா பாண்டேஜ், ஒரு அடிமைத்தனம். சிறுமை என்பது ஒரு அடிமைத்தனம். நல்லா கவனிங்க. 2வது உலகப் போர்ல ஒரு சம்பவம் நடந்தது. 2வது உலகப் போர்ல ஒரு நாட்டில் ஒரு தீவுல நிறைய குகைகள் இருந்த ஒரு தீவுல அந்த பக்கம் 2 நாட்டிற்கும் சண்டை. அது ஒரு நாட்டு தோற்று கொண்டே இருந்தது. கடைசியாக அந்த தீவுல தனது நாட்டுக்காக போராடக்கூடிய 2 சோல்ஜர், 2 ஸ்தோத்திர யுத்த வீரர்கள் மட்டும்தான் இருந்தாங்க. அதுல எதிராளிகளின் படைகள் நெருங்க 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 தோற்று போய் இந்த 2 பேரும் இருக்கிற இடத்தை மிஸ் பண்ணி 2 பேரும் பிரிக்கப்பட்டார்கள். கூட இருந்ததான கமோரைட் எங்க இருக்கான்னு தெரியல.
உயிருக்காக பயந்து உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அங்கே இருங்க நிறைய குகை இருக்குது. அந்த குகையில் ஒரு குகையில் ஒருத்தன் போய் ஒளிஞ்சிட்டான், இன்னொரு குகையில் ஒருத்தன் போய் ஒளிஞ்சிட்டான். அதில் ஒருத்தன் வந்து ஒரு குகையில் நொழிஞ்ச அவன் ஒரு கிறிஸ்தவன், ஒரு விசுவாசி. தூரத்திலிருந்து எதிராளிகள் இவர்களை தேடி இவர்களை கொல்லும்படிக்கு வந்து கொண்டிருக்கிற அந்த சத்தத்தை பார்க்கிறான், வாகன சத்தத்தை பார்க்கிறான். அந்த எதிராளியினுடைய கூட்டத்தில் உள்ள அந்த வீரர்கள் இவர்கள் கொலை செய்ய வருகிறதை பார்க்கிறான். அவர்கள் ஒவ்வொரு குகையாய் தேடி கொண்டு வருகிறார்கள். அறிகிறான். அறிந்த உடனே இவன் ஜெபம் பண்றான், ஆண்டவரே நான் வாழணும், எசப்பா எனக்கு ஜீவனை தாங்க. என் கூட இருந்தவன் இருக்கானா மறிச்சுட்டான்னு எனக்கு தெரியல, நான் மட்டும் ஒரு குகையில நான் மாட்டிட்டு இருக்கிறேன். சின்ன துவாரம், குகைன்னா சின்ன துவாரம், ஒரு ஆள் போய் தங்குற மாதிரி ஒரு துவாரம். ஒவ்வொரு துவாரத்தையா பார்த்து கொண்டு வருகிறார்கள். எப்படி ஆகிலும் நான் ஜீவனை தப்ப வேண்டும் ஜெபம் பண்ணா. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த துவார வாசல்ல ஒரு சிலந்தி என்ன செய்கிறது, சிலந்து வலையை பின்ன ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துல சிலந்து வேலை அப்படியே பின்னிடுச்சு. இவன் திறந்து பார்த்துட்டு ஆண்டவர்கிட்ட சொல்றான், ஆண்டவரே நான் கேட்டது என்னை மறைக்கிற ஒரு பெரிய ஒரு சுவர், கற்பாறையான ஒரு சுவர். இந்த ஓட்டையை நீங்க மறைச்சிங்கன்னா நான் ஜீவன் தப்புவேன். இந்த சிலந்தி வலையில என்ன நடக்க போகுது, இதுல என்ன நடக்குது, இதுல என்ன நடக்க போகுது, நிச்சயமா இன்னைக்கு சாங்கத்தான் போகிறேன். நான் கேட்டது ஒரு மதில், ஆனா எனக்கு வந்ததோ ஒரு சிலந்தி வலை என்று சொல்லி அவன் ஆண்டவரிடத்தில் புலம்பிக் கொண்டிருந்த பொழுது இவனை தேடி, இவன் உயிரை தேடி வருகிறவர்களுடைய வீரர்களுடைய சத்தம் கேட்குது. சத்தம் கேட்ட உடனே அவனை பார்த்து சொல்கிறான், இதுதான் கடைசி நாள் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இவனுடைய அந்த குகை அந்த துவார பக்கத்தில் வந்த உடனே ஒரு சத்தத்தை இவன் கேட்குறான். அந்த லீடர், ட்ரூப் லீடர், கமாண்டர் சொல்கிறான், இதுக்குள்ளே நீ போக வேண்டாம் இந்த துவாரத்துக்குள்ள, ஏன்னா இந்த துவாரத்துக்கு வெளியில் என்ன இருக்குது, சிலந்தி பூச்சியினுடைய வலை இருக்குது. ஒருவேளை யாராவது இதுக்குள்ளே போயிருந்தா இங்கே சிலந்தி பூச்சின் வலை வந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஏன் நேரத்தை வேஸ்ட் பண்ணுற, இந்த இடத்த நீ தேட வேண்டாம் விட்டுருன்னு சொல்லி திரும்பி போய் விட்டார்கள். அப்பொழுதுதான் ஆண்டவர் பார்த்து சொன்னா, எனக்கு தேவன் என்னுடைய சிறுமையிலிருந்து விடுதலைப்படுவதற்கு பெரிய மதில்கள் கர்த்தர் உண்டாக்கி தரணும் அவசியம் இல்லை. சிலந்து பூச்சினுடைய வலையை கொண்டே என்னுடைய சிறுமையிலிருந்து கர்த்தர் என்னை விடுவிக்க வல்லவர். ஹல்லேலூயா. நிறைய நேரங்கள்ல கர்த்தருடைய பலத்த கரத்தை நம்ம தியானிச்சிருக்கிறோம். ஆனால் சிறிய சிறிய காரியங்கள் மூலமாக உங்களுடைய சிறுமையிலிருந்து மாற்றிக்கொண்டிருக்கிற தேவனுடைய கிரியைகள் உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் காண வேண்டும். சில பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக தான் உடைப்பார். சில பிரச்சனைகளை ஒற்றை அடி அடிப்பார், உடைப்பார், ஒரு நாள்ல விடுதலை கிடைக்கும். சில பிரச்சனைகள் எப்போன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் உடைக்கும். ஆனாலும் தேவனுடைய பிரசன்னத்தில் நீங்க நாட்களை செலவிட்டு கொண்டே இருக்க வேண்டும், ஜெப நேரத்தை கூட்டிக் கொண்டே இருக்க வேண்டும், அவருடைய சமூகத்தை நாடிக்கொண்டே இருக்க வேண்டும், வசனத்தை வாசித்து கொண்டே இருக்க வேண்டும். எது வரைக்கும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு சிறுமை மாறுகிறவரை. அல்லேலூயா. எவ்வளவு நாளே கிடையாது. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுடைய சிறுமையை மாற்றுகிறவரை. அவங்க உதவி செஞ்சா உங்களுக்கு கொஞ்சம் முன்னேறிடுவேன் நினைக்கலாம், அல்லது இந்த சமயத்துல மட்டும் எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா அது மனுஷனுடைய ஞானம். ஆனா கர்த்தர் நீங்கள் எதிர்பாராத இடங்களிலிருந்து உங்கள் சிறுமையை மாற்றுகிற தேவனுடைய கரம் உங்களை தேடி வந்து கொண்டு இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. Even a small thing can break down your bondage. சின்ன காரியம். ஏன் கர்த்தர் நமக்கு பாண்டேஜை உடைக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்மை அடிமைப்படுத்துகிற அநேக காரியங்கள் இந்த உலகத்துல நம்ம சந்திச்சு கொண்டுதான் இருக்கிறோம். இன்றைக்கு நம்ம பார்க்கிற 3 காரியங்கள் சீக்கிரமா நம்ம பார்த்து விட்டு நம்ம முடிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. 3 விதமான அடிமைத்தனமும் அந்த அடிமைத்தனத்தின் மூலமாய் வருகிறதான 3 விதமான விளைவுகள். 3 bondages and its consequences. 3 விதமான அடிமைத்தனம். இங்கே சிம்சனை குறித்து நம்ம பார்க்கிறோம். சாம்சன் அவன் பெலிஸ்தர் கரங்களிலிருந்து இஸ்ரவேல் புத்திரர்கள் ரட்சிக்கிற ரட்சகனாக வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆகையால் பெலிஸ்தியர்களுக்கு ஸ்தோத்திரம் சிம்சோன் தலைவலியா இருந்ததுனால
அவனை எப்படி ஆகிலும் சிறுமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அவனை கட்ட வேண்டும். அவனை அவனுடைய தன்னுடைய கண்ட்ரோல்குள்ள கொண்டு வர வேண்டும், தன்னுடைய ஆளுகைக்குள்ள கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவருக்கு முயற்சி செய்த பொழுது தெலீலாள் என்கிற ஒரு பெண்ணை தெரிவு செய்தார்கள். தெலீலாள் பெலிஸ்தியர் கிடையாது. அவள் பெலிஸ்தியருடைய நாட்டு பக்கத்தில் ஓரத்தில் இருக்கிற ஒரு பள்ளத்தாக்கில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பெண். ஆகையால் இந்த வழியாக பெலிஸ்திய தேசத்துக்கு போகும் பொழுது நீ என்ன செய்யணும், சாம்சன் ஒருத்தன் வருவான், நீ அவனை எங்களுக்காக என்ன செய்யணும், சிறுமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கூலி பொருந்தினார்கள். ஆகையால் சிறுமைப்படுத்துவதற்கு ஸ்தோத்திரம், அவள் தன்னை முழுவதுமாக விற்று போட்டாள், பணத்திற்காக விற்று போட்டால். அவங்களுடைய ஸ்டோரியை நடந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியும், அது நமக்கு காரியம் அல்ல. ஆனால் சிறுமைப்படுத்துவதற்கென்று நமக்கு விரோதமாக கூலி பொருந்தப்படுகிறது. நீங்கள் சிறுமைப்படுத்தப்படுவதற்கென்று ஒரு பெரிய கூட்டம் வேலை செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி வான மண்டலங்களில் பொல்லாத சேனைகள் பல கோணங்களில் உங்களுடைய கைகளையும் கால்களையும், உங்களுடைய பொருளாதாரத்தையும், வாழ்க்கையின் சமாதானத்தையும், சுகத்தையும், ஆரோக்கியத்தையும், ஏன் சில நேரங்களில் ஊழியத்தையும் அவன் சிறுமைப்படுத்த எத்தனிக்கிறான். அதனால சாட்டானிக் ஒர்க் இஸ் ஆல்வேஸ் கார்பரேட்டிவ் ஒர்க். நல்லா புரிஞ்சுக்கணும். சாட்டன் இஸ் நாட் an individual. அவன் தனி நபர் கிடையாது. அவனுக்கு கீழே என்ன இருக்கு, ஒரு பெரிய சேனையே இருக்கு. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நம்மை எதுக்காக உண்டாக்கினார், எதற்காக அழைத்தார்னு சொன்னா கலாத்தியர் 5:1 வாசிக்கிறபடி, கலாத்தியர் 5:1 வாசிக்கிறபடி கர்த்தர் நம்மை சுயாதீனனாய் படைத்திருக்க. வசனம் வாசிங்க, கலாத்தியர் 5:1. கவனிங்க, நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்படாமல் கிறிஸ்து, நல்ல கவனிங்க, கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். அல்லேலூயா. கிறிஸ்து சுயாதீனத்தை உண்டாக்கினால் பிசாசு என்ன உண்டாக்கி வச்சிருக்கிறான், அடிமைத்தனத்தை உண்டாக்கி. அதனால ஆவிக்குரிய பிள்ளைகள் யாருக்கு அடிமையா இருக்கக்கூடாது. சிலர் இமோஷனலுக்கு அடிமையா இருக்கிறாங்க. யாராவது அழுத அப்படியே உருகிடுவாங்க. அழுகிறவங்கள நம்பாதீங்க, கோபப்படுறவங்களை நம்புங்க. கத்துறவங்க நம்பலாம், அழுகிறவங்க நம்பவே கூடாது. இமோஷனலா நம்ம என்ன செய்வாங்க, நம்ம கட்டி வச்சிருப்பாங்க. இமோஷனலா ரொம்ப கட்டி வச்சிருந்தது தேர்னது யாருன்னா தெலீலாள். நீங்க வாசித்திருப்பீங்க. தெலீலாள் என்ன செய்வா, அவள்கிட்ட போய் சோகமான முகத்தை வச்சு, நீ என்னை வஞ்சிக்கிற, என்னை ஏமாத்துற, நீ என்ன நேசிக்கல. தெலீலாள் கண்ணில் இருந்து 2 சொட்டு கண்ணீர் வந்துச்சுன்னா முடிஞ்சிச்சு. இவன் அப்படியே அபிஷேகத்தை அடமன வச்சுட்டு வந்துடுவான். நம்மால் நிறைய அவருடைய அபிஷேகம் இமோஷனல் பாண்டேஜுக்கு தான் பலியாகிக்கிட்டு இருக்கு. அதனால do not be driven by emotional bondage. உங்கள் வாழ்க்கையில் யாரும் அடிமைப்படுத்தப்படாதபடிக்கு கர்த்தர் உங்களை எந்த நிலைமையிலே சுயாதீனத்தில் வச்சிருக்கிறாரோ அதில் நிலைத்திருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோனை உயர்த்தினார். the spirit of Delilah, தெலீலாவினுடைய ஆவி அவனை சிறுமைப்படுத்தினது. நல்லா கவனிங்க, இட்ஸ் a battle. ஆராதனைக்கு வரும்பொழுது நல்லா பலப்படுவீங்க. ஆராதனை பலப்பட்டு வெளியில் போன உடனே உங்களை கவலைகள் உங்களை சிரமப்படுத்தும், தேவைகள் உங்களை சிரமப்படுத்தும். சில மனுஷர்கள் முகத்தை பார்த்தாலே சோர்ந்துருவீங்க, சிலருடைய ஃபோன் கேட்டாலே சோர்ந்துருவீங்க. சமீபத்தில் பார்த்துட்டு இருந்தேன், ஃபோன் அடிச்சுட்டு இருந்தேன், எடுக்கவே இல்லை. ஏன் எடுக்கலன்னு கேட்டோம்னா, எனக்கு ஒரு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கு, அதனால எனக்கு பெரிய பிரச்சனை. சிறுமை, தோல்வி. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியார் உங்களுக்குள்ள இருப்பாரானால் அவர் உங்களை உயர்த்தி வைப்பார். தாவீதுக்கு சிங்கம் ஒரு சிறுமை இல்லை, தாவீதுக்கு கரடி ஒரு சிறுமை இல்லை, தாவீதுக்கு கோலியாத்து ஒரு சிறுமை இல்லை, தாவீதுக்கு ஒரு சவுல் சிறுமை அல்லவே இல்லை. ஏனென்றால் அவனுக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் இருந்து நடத்தினார். பிரைஸ் காட், அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார்னா நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட மாட்டீங்க, அவர் உங்களை உயர்த்து கொண்டே இருப்பார். நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறீர்களானால்
நீங்கள் கர்த்தருடைய ஆவியானவரால் நடத்தப்படாமல் வேற ஆவியினாலே நடத்தப்படுகிறீர்கள் என்பது நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். எப்பெல்லாம் சோறு வருதோ, யார்கிட்டலாம் நீங்க பேசினா சோறு வருதோ, ஃபோன் ரிங் ஆஃப் த ஃபோன், கட் ஆஃப் த ஃபோன், யார்கிட்ட நீங்கள் பேசும்பொழுது உங்களுக்குள்ள விசுவாசம் வளர்கிறதோ அவர்களோடு சஞ்சரிங்க, அவங்களோடு நடங்க. கர்த்தர் உங்களை சிம்சோனுடைய வாழ்க்கையில உணர்த்தின அபிஷேகத்தை போல உங்க வாழ்க்கையில உயர்த்தி கொண்டே போவார். ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்பிரிட் ஆஃப் காட் லிஃப்டட் சிம்சோன், ஸ்பிரிட் ஆஃப் தெலீலா பவுண்ட் சாம்சன் டவுன். சில நேரங்களில் நீங்கள் கர்த்தருடைய ஆவியானவரால் நீங்கள் நடத்தப்படலாம், அல்லது நீங்கள் ஸ்தோத்திரம் தெலீலா போன்ற உங்களை சிரமப்படுத்தப்படக்கூடிய காரியங்களினால நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் கட்டப்படலாம். அதனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்மை சிறுமைப்படுத்துகிறதான தெலீலால் போன்றதான சிறுமைப்படுத்துகிற சில ஆவிகளை நம்ம பார்க்க போகிறோம். தெலீலால் என்றால் அதனுடைய அர்த்தம் என்னன்னு தெரியுமா? ஸ்தோத்திரம் நைட், லைலா, லைலா, லைலா ஹீப்ரு வார்த்தை லைலா. நம்ம ஊரில் லைலா லைலான் இருப்பாங்க, அந்த லைலாட்டு போயிடாதீங்க. ஆமாம், லைலா அப்படின்னு சொன்னால் நைட், டார்க்னஸ். சன், சன் அப்படின்னு சொன்னால் சூரியன், வெளிச்சம். ஆகையால் இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், இரவு அல்லது அந்தகாரம் எப்படி வெளிச்சத்தை மேற்கொள்வது. இதுதான் போராட்டம். நம்ம வாழ்க்கை போராட்டமே இதுதான். தேவன் நம்முடைய இருதயத்தில் வைத்திருக்கிற வெளிச்சத்தை எப்படி இந்த அந்தகாரம், இந்த உலகத்தில் உள்ள அந்தகாரம் நம்ம மேற்கொள்ளலாம் என்று பார்க்கிறது தான் ஒரு பெரிய போராட்டமே. ஸ்தோத்திரம். ஆகையால் தெலீலாள் என்றால் இரவு அல்லது டார்க்னஸ், அது அந்தகாரம் என்றும். சாம்சன் தான் லைட், சன். இஸ்ரவேலுக்கு கர்த்தர் அவனை ஒரு வெளிச்சமாக வைத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வெளிச்சமாக வைத்தார், இரட்சகனாக வைத்தார், நஸ்ரேனாக வைத்தார். ஆனால் அவன் தன்னுடைய வாழ்க்கையில சிறுமைப்படுத்துவதற்கு சில காரியங்கள் வித்து போட்டதினாலே கர்த்தர் அவனை பயன்படுத்த போகாம போய்விட்டது. 3 காரியங்கள், 3 bondages of தெலீலா. தெலீலாவினுடைய 3 விதமான அடிமைத்தனம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் இப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து இந்த நாளிலே கர்த்தர் நம்மை விடுவிப்பாராக. ஒரு ஆமென் சொல்லுங்க. வாசிப்போம் 7வது வசனம். 7வது வசனம். அதற்கு சிம்சோன் உலராத பச்சையான 7 அகனி நார் கயிறுகளினாலே என்னை கட்டினாள். நல்லா கவனிங்க. சிறுமைப்பட்டா என்ன ஆகும் அப்படின்னா, பலட்சயமாகி மற்ற மனுஷனே போலாவேன். நீங்கள் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறதுனால மற்ற மனுஷர்கள் போல இல்லவே இல்லை. கரங்களை தட்டி ஆண்டவர்கள் நன்றி சொல்லுதுங்க. அல்லேலூயா. ஆமா, எல்லாரும் சொல்லுங்க, நான் மற்ற மனுஷனை போல இல்லை. ஆமென். Everyone here sitting here is unique. ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம் சிறந்தது, வித்தியாசமானது. ஸ்தோத்திரம். மற்றவர்களை போல அல்ல. மற்றவர்கள் யாரு? மற்றவர்கள் யாரு? சிறுமைப்படுத்தப்பட்டவர்கள் போல. மற்றவர்கள் யாரு? அடிமைப்படுத்தப்பட்டவர்கள் போல நான் அல்ல. ஸ்தோத்திரம். ஆகையால் அவன் சொல்லுகிறான், நான் சிறுமைப்படுத்தப்படுவதற்கு நீ என்ன செய்யணும்? உலராத பச்சையான 7 அகனி நாறு கயிறுகளினால நீங்க என்ன செய்யுங்க? கட்டுங்க. பச்சையான நார் என்றால் பாண்டேஜ் ஆஃப் ஸ்பிரிட் என்று அர்த்தம். சிலர் ஆவிகளை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. நம்மளுடைய ஆவியே ஒருத்தன் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னா, யூ ஆர் அண்டர் பாண்டேஜ். ஸ்தோத்திரம். நான் உங்களை தான் நினச்சிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னால், பரவாயில்லையே அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள். நிறையா கவிதைகள்லாம், நான் உன்னையே தான் நினச்சிட்டு இருக்கேன், உன் இருதயம் என்கிட்ட, என் இருதயம் உங்ககிட்ட. பாண்டேஜ். நல்லா கவனிங்க. ஒரு ஆவிக்குரிய ஒரு காரியம் சொல்லித்தரேன். நீங்கள் கணவன் மனைவியாக இருந்தாலும் ஆவியில் நீங்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருந்தீங்கன்னா, நீங்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படாமல் உலகத்தினுடைய ஆவியினாலே நடத்தப்படுவீர்கள். நீங்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுவீர்கள். ஆனால்
ஒருவருடைய ஆவினாலும் நடத்தப்படாமல் கர்த்தர் உங்களை சுயாதீனாய் கர்த்தர் நடத்துவார். கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பில் கூட முதல்ல நீங்கள் யாருக்கு பிள்ளையாக இருக்கணும், யாருக்கு நெருங்கி இருக்கணும், யாருக்கு முதலிடம் கொடுக்கணும்னா உங்களை திருமண பந்தத்தில் இணைத்து உங்கள் திருமண வாழ்க்கைக்கு சொந்தக்காரராகிய கர்த்தருக்கு மட்டும்தான் நீங்கள் இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தரை முன்னாடி வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் மற்றதெல்லாம் சரியாயிரும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தரை முன்னாடி வைக்கணும். அதனால தெலீலா முதல்ல சாம்சனுடைய ஆவியை கட்டுகிறாள். ஆவி கட்டுறா. பாண்டேஜ் ஆஃப் ஸ்பிரிட் இன் மேரேஜ் சிலர் கட்டுறாங்க. சில குடும்பத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய ஆவியை கட்டி வச்சிருக்கிறாங்க. அதனால தான் திருமணமான பின்பும் பிள்ளைகள் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், அப்பா அம்மா வீட்டை நினைச்சிட்டு இருக்கோம். நீங்கள் அந்த தப்பு செய்யவே செய்யாதீங்க, திருமண வாழ்க்கை பாதிக்கப்படும். ஆகையால் கண்ட்ரோலிங் சம்ஒன் இஸ் ஈவில். கவனிங்க, கண்ட்ரோலிங் அப்படின்னாலே பிசாசு தான் அர்த்தம். ஆவியானவர் ஒருவரையும் கண்ட்ரோல் பண்ண மாட்டார், அவர் ஒவ்வொருத்தரையும் அவர் நடத்துகிறவர். ஆமென் சொல்லுங்க. புதிய ஏற்பாட்டில் நீங்கள் இதை படித்து நீங்கள் பாருங்க, கர்த்தர் பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் தேவன் ஒருவரையும் கட்டாயப்படுத்துகிற தேவன் அல்லவே அல்ல. பரிசுத்த ஆவியானவர் ஒருவரையும் கட்டாயப்படுத்துகிற ஆவியானவர் அல்லவே அல்ல. அவர் உங்களை Holy Spirit will facilitate to do good things. Holy Spirit will guide you towards the will of God. He is your associate. அவர் உங்களோடு பயணிக்கிறவர், உங்களோடு வாசம் பண்ணுகிறவர், அவர் உங்களுக்கு உதவி செய்கிறவர், அவர் உங்களுக்கு சகாயரே அன்றி அவர் உங்களை கண்ட்ரோல் பண்ணுகிறவர் அல்லவே அல்ல. கண்ட்ரோலிங்னால யாருக்கு சொந்தம் அப்படின்னா பிசாசு. ஒரு பாவத்திலிருந்து உங்களை விடுதலை பெற முடியாமல் கண்ட்ரோல் பண்ணுவான். சில கெட்ட பழக்கத்திலிருந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் உங்களை என்ன செய்வான், அவர் கட்டி வைப்பான். கண்ட்ரோலிங் பிலாங்ஸ் டு டெவில். டீமன் கண்ட்ரோல்ஸ். அதனால தான் இயேசு கிறிஸ்து அவருடைய அற்புதங்களில் தகப்பனார் சொல்றா, இவனை என்ன செய்கிறது, தீயிலையும் தண்ணீரிலையும் தள்ளுகிறது. கண்ட்ரோலிங். ஆனா ஆவியானவர் அப்படி செய்வது இல்லை. அதனால நம்முடைய ஸ்பிரிட், நம்முடைய இருதயம் என்ன செய்யக்கூடாது, யாராலும் கண்ட்ரோல் பண்ணப்படவே கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். ரோமருக்கு எழுதின நிருபம் 16வது அதிகாரம், ரோமருக்கு எழுதின 16வது அதிகாரம் 18வது வசனம் வாசிக்கணும். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நயவசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடி இல்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறார்கள். கண்ட்ரோலிங் தி ஹார்ட்ஸ் ஆஃப் தி பீப்புள். யாராவது உங்க இருதயத்தை கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, உங்க ஆவியை கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, you are in bondage. Make sure that no one is controlling your emotion. Make sure that no one is controlling your spirit. Make sure that no one is controlling your life. Hallelujah. ஆண்டவர் கூட உங்களை ஒரு பாவம் செஞ்சிட்டீங்க, ஒரு தப்பு செஞ்சிட்டீங்க, ஒரு ஸ்தோத்திரம் பாவத்தில் விழுந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவர் ஃபோர்ஸிபிளாக கர்த்தர் ஒரு நாள் உங்களை வெளியே எடுப்பதே இல்லை. எத்தனை பேர் புரியுது நான் பேசுறதுக்கு? ஃபோர்ஸிபிளாக ஹி இஸ் நாட். ஒரு பாவத்தில் விழுந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவர் வல்லமை இருக்கு, அவர் வல்லமை உள்ள தேவன். உடனே ஃபோர்ஸ்ஃபுல்லாக எடுக்கிறது இல்லை. அவர் என்ன செய்கிறார்? ஹி கன்விக்ஸ். அவர் உங்களுக்கு என்ன செய்கிறார்? உணர்த்துகிறார். உணர்த்தி உங்களுக்கு பலனை தந்து உங்களை உருவாக்கி உங்களை சரி செய்து உங்களுடைய கர்த்தருக்கு நேராய் உங்கள் சிந்தனையும் உங்களுடைய இருதயத்தையும் ஆவியும் திரும்ப செய்து நீங்கள் எப்பொழுது கர்த்தாவே ரட்சியும் என்று கூப்பிடுகிறீர்களோ அப்பொழுது கர்த்தர் இறங்கி உங்களை மிகவும் ஸ்லோவாக தான் ரட்சிக்கிறார். ஆகையால் தேவன் யாரையும் சிறுமைப்படுத்துகிறவர் அல்ல, பிசாசானவனை சிறுமைப்படுத்துகிறார். அல்லேலூயா. யாராவது நீங்கள் அவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் செய்யணும்னு சொல்கிறாங்க நினச்சாங்கன்னா தே ஆர் கண்ட்ரோலிங். குடும்பமாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்தாலும் சரி. சில ஸ்டூடெண்ட்ஸ் கூட காலேஜில் பிள்ளைங்க கூட இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம். நிறைய வாலிபர்கள் இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிறாங்க.
ஸோ நான் நிறைய வாலிபர்களை நான் செஞ்சுருக்கிறேன். கிளாஸ்மேட், ஸ்தோத்திரம். எனக்கே ஒரு ரூம்மேட் இருந்தான். ஸ்தோத்திரம். ஒருத்தனுக்கு கீழே அவ்வளவு கண்ட்ரோலிங்கில் இருந்தான். அவன் சொல்கிறதெல்லாம் செய்வான், மறுத்து பேச மாட்டான். அப்படிப்பட்ட கண்ட்ரோலிங் ஸ்பிரிட். வாலிப பிள்ளைங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் இருதயத்தை கர்த்தருடைய ஆவியரை மட்டும்தான் ஆளுகை செய்யணும். இந்த உலகமோ இந்த உலகத்தில் உள்ள மனுஷர்களோ ஒருவர் உங்களை ஆளுகை செய்யாதபடி கர்த்தர் உங்களை காப்பாராக. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லவோ. ஹல்லேலூயா. ஸ்பிரிட் ஆஃப் பாண்டேஜ், ஆவியை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம். அதுக்கு ஒருபோதும் இடம் கொடுக்கக்கூடாது. ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில் இன்னைக்கு இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை விடுவிப்பார். பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது 1 கொரிந்தியர் 14:32 தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறதே. தீர்க்க தரிசனங்கள் கூட, கிருபைகள் கூட, வல்லமை கூட, அபிஷேகம் கூட யாருக்கு தான் அடங்கி இருக்குதுன்னா பெற்றிருக்கிறவனுக்கு தான் அடங்கி இருக்குது. அதனால தேவனுடைய கிருபை வரங்கள், தேவனுடைய அசைவு, தேவனுடைய கிரியைகள் உங்களை ஒருபோதும் கண்ட்ரோல் பண்ணவே முடியவே முடியாது. தட் இஸ் நாட் காட்லி நேச்சர், தட் இஸ் டிமானிக் நேச்சர். நீங்கள் வேலை ஸ்தலத்தில் யாராவது உங்களை கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா ஸ்தோத்திரம். அதாவது கண்ட்ரோலிங்கன்னா உங்களை ஸ்தோத்திரம் லீட் பண்ணுறதை பற்றி நான் சொல்லலை. உங்களை முழுவதுமாக தங்களுடைய ஸ்தோத்திர லாபத்துக்காக வச்சு நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் தட் இஸ் டிமானிக். Get rid of. வெளியே வந்துடணும். உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணி வெளியே வந்துடணும். சில வசனங்களை வாசித்து வசனங்களை சொல்லி நீங்கள் என்ன செஞ்சிடணும், விடுவித்து வெளியே வந்துடணும். அல்லது இடத்த காலி பண்ணணும், அல்லது ஃபோன் நம்பர் பிளாக் பண்ணணும். ஆமாம், ஸ்தோத்திரம். கொஞ்சம் பழகிருப்பீங்க, ஐயோ அந்த பிள்ளை என்னை விட மாட்டா, அல்ல அந்த பையனை விட மாட்டான், ஏன்னா எப்போவுமே நினச்சிக்கிட்டே இருக்கா. பாண்டேஜ் ஆஃப் ஸ்பிரிட், கெட் ரிட் ஆஃப். தட் இஸ் டிமானிக். நீங்கள் எப்பொழுது ஆவிக்குரிய சிறுமைப்பட்டதிலிருந்து வெளியில் வரீங்களோ அப்பொழுது தேவனுடைய ஆவியால் நிரப்பப்பட்டு கர்த்தர் உங்களை உயர்த்த ஆரம்பிப்பார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. இரண்டாவதாக புதிய வாசிங்க 11ஆம் வசனம், நியாயாதிபதிகள் 16:11. ஒரு வேளைக்கும் வழங்காதிருக்கிற புதுக்கயறு. போதும், நேரம் இல்லை, வேகமாக சொல்லிட்டு போகிறேன். அன்டெசிக்னேட்டட் ரோப், அன்எம்ப்ளாய்டு ரோப். ஸ்தோத்திரம். சிலருடைய வாழ்க்கை என்னப்பா செய்ய போகிற அப்படின்னு கேட்டோம்னா தெரில சார் அப்படின்னா அவனை தான் பிசாசு எடுப்பான். ரிக் வாரன் அப்படிங்கிற ஒரு ஊழியக்காரர் பர்பஸ் ட்ரிவன் லைஃப் அப்படின்னு புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். தமிழாக்கமும் இருக்குது, நீங்கள் இதை வாங்கி படிங்க. ஒரு நோக்கமுள்ள வாழ்க்கை. நீங்கள் தேவனிடத்தில் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து நோக்கமுள்ள வாழ்க்கையில் இல்லை அப்படின்னு சொன்னால் somebody will rule you or something will rule over you. நிறைய பேருடைய வாழ்க்கை அவங்க வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணாமல் கெட்டு போகிறதுக்கு காரணம் என்னன்னா somebody is ruling. ஸ்தோத்திரம். யாராவது உங்களை ஆண்டு கொண்டுட்டு இருப்பாங்க. வேலைக்கே வழங்காத அன்டெசிக்னேட்டட் லைஃப், அன்எம்ப்ளாய்டு லைஃப், அல்லது தரிசனமில்லாத வாழ்க்கை. தரிசனமில்லாத வாழ்க்கையில் நீங்கள் இருந்தீங்கன்னா யார் தரிசனம் இருக்கிறார்களோ அவர்கள் தரிசனத்தை உங்களிடத்தில் கொடுத்து அவர்கள் தரிசனத்திற்கு வேலை செய்யும்படி உங்களை அடிமைப்படுத்துவார்கள். பேசுகிற எத்தனை பேர் புரியுது? வராமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நிச்சயம் எல்லாருக்கும் என்ன இருக்கும்? தரிசனம் உண்டு. எங்கள் ஒரு சாத்தூரில் ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரு, நல்ல ஊழியக்காரர். நாங்கள் அங்கே போவோம், தகப்பனார் கூட போவோம், உட்காந்து பேசுவோம். நல்ல ஒரு ஃபெல்லோஷிப் இருக்கும். பாஸ்டர்ஸ் எல்லாம் உட்காந்து நல்லா பேசிகிட்டு இருப்போம். சாப்பாடு லஞ்ச் எல்லாம் உண்டு, முடிச்சுட்டு இருப்போம். அந்த ஊழியக்காரர் இருக்கிற ஒரு பழக்கம் என்ன தெரியுமா? நல்ல தீவிரமாக கொஞ்சம் நல்ல ஃபெல்லோஷிப்பில் பேசிக்கிட்டு இருந்தப்போ திடீர்னு எழும்பி போயிடுவார். எங்கே போகிறான்னு பார்த்தா ஜெபிக்க போவார். ஜெபிக்க போகிறது. சரி பாஸ்டர்ஸ் கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் வார அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போயிடுவார். ஏன்னா அவருக்குள்ள என்ன இருக்குது? தரிசனம் இருக்குது. இது ஜெப நேரம், இது தேவனுக்குரிய நேரம். ஐ ஹாவ் எ விஷன்.
உங்கள் வாழ்க்கையில் தரிசனம் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் நோக்கம் இல்லை, இன்னைக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதுன ஒரு சிஸ்டம் இல்லை, ஒரு ஸ்தோத்திரம், ஒரு ஷெடியூல் இல்லை அப்படின்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் என்ன செய்வான்? ஃபோனை போட்டு டே வாடா போகலாம், சுத்தலை போகலாம், போய் மாட்டி பிரச்சனையாகி வாழ்க்கையை கெடுத்து நிறைய வாலிபர்கள் கெட்டு போகிற காரணம் என்னென்னா அவர்கள் இன்னும் வேலைக்கென்று வழங்கப்படவில்லை. சிம்சோனை தெரியல எப்படி கட்டினான்னு சொன்னா, வேலைக்கென்று வழங்கப்படாத அன்டிசிக்னேட்டட் பர்பஸ்லெஸ்ஸா இருக்கிற மனுஷன். சிம்சோனுக்கு என்ன நோக்கம்? அவனுடைய அழைப்பு என்ன? நீ இங்கே எதுக்கு வந்த? நீ இஸ்ரவேலுக்கு ரட்சகன், பெலிஸ்தர் மத்தியில் உனக்கு என்ன வேலை? எப்பொழுது சிம்சோன் தன்னுடைய தரிசனத்தை மறந்து வாழ்க்கையை எம்டியா வைத்தானோ அவனுக்குள்ளே தெலீலானுடைய சிறுமைப்படுத்துதல் உள்ளே வர தொடங்க ஆரம்பித்தது. ஜெபிக்கிறவர்கள் நல்லா கவனிங்க, விசுவாசிகள் நல்லா கவனிங்க, ஊழியர் செய்கிறவர்கள் நல்லா கவனிங்க. வெறுமையாக வீணாக ஒருவரிடத்திலேயோ ஒரு இடத்திலேயோ நேரத்தை செலவிடுவீர்களானால் உங்களுடைய தரிசனம் வெறுமையாக்கப்படும், மற்றவருடைய தரிசனம் உங்களுக்குள்ளே புகுத்தப்படும், நீங்கள் அவர்களுக்கு சிறுமைப்படுத்தப்படுவீர்கள். ராமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. தெரியல, அதான் செஞ்சான். பாண்டேஜ் ஆஃப் விஷன், தரிசனம். ஸ்தோத்திரம். யாத்திரம் 23 வாசிக்கும் பொழுது, யாத்திரம் 23 நல்ல கவனிங்க. என்னை அன்றி வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னா, வேற தேவர்களை நீ சேவிக்க வேண்டாம். யோசுவா சொல்லுகிறான், நானும் என் வீட்டாரும் என்றால் சொல்லுங்க எல்லாரும், கர்த்தரையே சேவிப்போம். உங்க குடும்பம் ஒரு தரிசனம் உள்ள குடும்பம், கர்த்தருடைய குடும்பம். நான் யாருக்கு அடிமை என்றால் கிறிஸ்துவின் அன்புக்கு தான் அடிமை. பரிசுத்த ஆவியான வழிநடத்துதலுக்கு தான் நான் ஒப்பு கொடுப்பேன். ஸ்தோத்திரம். ஆகையால் you should serve the purpose of God, purpose of your life, not the purpose of others. நீங்கள் மற்றவர்களுடைய தரிசனத்துக்காக, மற்றவர்களுடைய தேவைக்காக, மற்றவருடைய ஆலோசனைக்காக, மற்றவருடைய காரியத்துக்காக நீங்க வாழ்வீர்கள் என்று சொன்னால் you are in bondage. எப்படி வேணாலும் உங்களை யூஸ் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம். ஆனால் ஆவியானவர் நடத்தப்படுவீங்கன்னு சொன்னால் ஒருவர் உங்களை மிஸ்யூஸ் பண்ணவே முடியாது. ராமேன் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உபாகமம் 29-27 வாசிக்கும் பொழுது ஸ்தோத்திரம் நல்ல அந்த வசனத்தை வாசிங்க. உபாகமம் 29-26 கவனிங்க. தாங்கள் அறியாமலும் தங்களுக்கு ஒரு பலனும் அளிக்காமலும் இருக்கிற தேவர்களாகிய வேற தேவர்களை சேவித்து, நல்ல கவனிங்க, அறியாத தேவர்கள், ஒரு பலனும் அளிக்காத தேவர்கள், ஒரு பலனும் இருக்காது, ஆனாலும் என்ன செய்வாங்க? அவங்க சொல்றதை கேட்டே இருப்பாங்க. யூ ஆர் இன் பாண்டேஜ். மீனிங்லெஸ் ரிலேஷன்ஷிப், ஒரு நன்மையும் இருக்காது. இப்போல்லாம் வாலிப பிள்ளைங்களோ அல்லது பெரியவங்களும், சில பெரியவங்கள் கூட எப்பொழுதும் மொபைலில் யார்ட்டையாவது எதையாவது பேசிக்கிட்டே இருக்கான். யாரையாவது எதையாவது பேசி, ஒரு பலனும் இல்லை. யூ ஆர் இன் பாண்டேஜ். ஸ்தோத்திரம். மொபைல் ஃபோன்லாம் இல்லாமலாம் வாழ முடியாது. அப்படி நிலைமையில வந்துட்டோம். ஆனால் நீங்கள் யாருக்கும் அடிமையாகாதபடி பார்த்து கொள்ளுங்கள். பிரைஸ் காட் சொல்லுங்க. ஹல்லேலூயா. யாராவது ஒரு ஹாயின் போட்டால் உடனே ரிப்ளை பண்ணி தான் ஆகணுமா? ரிப்ளை பண்ணி தான் ஆகணுமா? அப்படிலாம் ஒன்றுமே இல்லையே. சோஷியல் மீடியாவில் ஒரு ஃபோட்டோ போட்டு யாராவது ரிப்ளை பண்ணணும். ஒரு வீடியோ போட்டுட்டு ஸ்தோத்திரம், எத்தனை வியூ போயிருக்கு, எத்தனை வியூ போயிருக்கு, எத்தனை வியூ போயிருக்கு, போய் உட்காந்து சோமனு போய் வியூ போயிருக்கு, உயிர் போயிருக்கு, வாழ்க்கையை உயிரே போயிடும் வரும். சரிகளுக்கு அதுதான் பிரச்சனை. ஸ்டேட்டஸை போட்டால் யாராவது என்னை பார்க்க மாட்டாங்களா? ஒரு ஃபோட்டோ போட்டால் யாராவது பார்க்க மாட்டாங்களா? போடுங்க, அதெல்லாம் அது வேற இல்லை. ஆனால் உங்கள் இருதயம் எங்கே இருக்குது? மற்றவர்களுடைய கண்ட்ரோலில் இருக்குதா? ஒருவருடைய கண்ட்ரோல்லையும் நம்முடைய சிறுமைத்தனத்தில் நம்முடைய இருதயமோ, நம்முடைய ஜீவியமோ, நம்ம வாழ்க்கையோ, நம்முடைய ஆவியோ இராதபடி கர்த்தர் நம்மை பார்த்து கொள்வாராக. ஆமென் சொல்லுங்க.
அறியாத பலனளிக்காத சிலரை சேவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அது பாண்டேஜ். மூன்றாவதாக 13வது வசனத்தை வாசிப்போம். 13வது வசனம் வாசிங்க. நீ என் தலைமயிரின் 7 ஜடைகளை நெசவுநூல் பாவோடு பின்னிவிட்டால் ஆகும் என்றார். தலைமயிர், நல்ல கவனிங்க, முக்கியமானது. சீக்ரசி, பாண்டேஜ் ஆஃப் சீக்ரசி. தெலீலாவுக்கு என்ன வேணும்? சிம்சோன் இடத்துல என்ன வேணும் அப்படின்னா அவனுக்குள்ள இருக்கிறதான ரகசியம். அவன் தலை மயிர் முடிதான் ரகசியம். அவன் சொல்லுகிறான், என் தலையை சிரைச்சிட்டா, முடியெல்லாம் எடுத்துட்டா, நான் என்ன செஞ்சிருவேன்? பலைச்சமாகி மற்ற மனுஷன் போல ஆயிடுவேன். என்கிட்ட வல்லமை போயிடும், என்கிட்ட அபிஷேகம் போயிடும், என்கிட்ட ஊழியம் போயிடும். முடிதான் ரகசியம். தெலீலாவுக்கு அடிமைத்தனத்தின் ஆவிகளுக்கு அடிமைப்படுத்துறவர்களுக்கு என்ன வேணும்? ரகசியம் வேணும். ஆகையால் உங்களுடைய ரகசிய வாழ்க்கை யாரிடத்திலும் எவ்வளவு வேணும் சொல்லவே கூடாது. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு கூட சொல்லக்கூடாது. அது ஆவிக்குரிய வாழ்க்கை ரகசியமாக இருந்தாலும் சரி, உலக பிரகாரமான வாழ்க்கை ரகசியமாக அந்த இருந்தாலும் சரி, ரகசியம் தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கணவன் மனைவிக்குள்ள ரகசியம், அது ரகசியம், அது உங்களுக்குள்ள தான் இருக்கணும். சிலருக்கு ரொம்ப ஆர்வம், நம்ம வீட்டில் என்ன நடக்குன்னுலாம் தெரியாது, பக்கத்து வீட்டில் என்ன நடக்குன்னு தெரியறதுக்கு ஆர்வம், ரகசியம். ஸ்தோத்திரம். ஸ்பிரிட் ஆஃப் தெலீலா என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய ரகசியத்தை தேடும். 15ஆம் வசனம். அப்பொழுது அவள் அவனை பார்த்து, நல்லா கவனிங்க, உன் இருதயம் என்னோடு இராதிருக்க. இவளுக்கு என்ன வேணும்? இருதயம் வேணும். இருதயம் என்றால் ரகசியம் வேணும். வேசின் இடத்துல போனா, கவனிங்க, வேசின் இடத்துல போனா என்ன வேணும்? சரீரம் தானே வேணும். ஆனா இவன் என்ன கேட்கிறா? என்ன வேணும்? உன் இருதயம் எனக்கு வேணும். ரகசியம் வேணும். உன் இருதயத்தில் என்ன இருக்கு? இருதயத்தில் இருக்கு சீக்ரசி, ஸ்பிரிச்சுவல் சீக்ரசி. ஆவிக்குரிய ரகசியங்கள் sometimes will cost you an anointing. நல்லா கவனிங்க. சில நேரங்களில் உங்கள் ஆவிக்குரிய ரகசியங்கள் உங்களுடைய அபிஷேகம் முழுவதுமே இழக்கிற அளவுக்கு விலைக்கரையம் செலுத்த வேண்டியதாக ஆகிவிடும். சிம்சனோட வாழ்க்கையில் அதுதான் நடந்தது. Do not share any secret of your life. உங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசன வார்த்தைகளை கர்த்தர் சொல்றதார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் அதை என்ன செய்யுங்க? சீக்ரெட்டை தான் வைக்கணும். அப்போ உங்களுக்கு நிறைவேறும். பிசாசு கூட தெரியக்கூடாது. சில காரியங்களை கர்த்தர் உணர்த்துவார். நல்லா கவனிங்க. சில விஷயங்களை கர்த்தர் பேசுவார், வார்த்தை மூலமாக பேசுவார். சில விஷயங்களை இருதயத்தில் என்ன செய்வார்? உணர்த்துவார். இருதயத்தில் உணர்த்துறதை ஒரு மனிதனும் அறிய முடியாத ஒரு ரகசியம். இந்த உலகத்தில் ஆண்டு கொண்டிருக்கிறதான உலகத்தின் அதிபதியாகிய சாத்தான் அறிய முடியாத ரகசியம். நல்லா கவனிக்கணும். இருதயத்தில் உங்க வார்த்தையை கர்த்தர் போட்டா, இருதயத்தில் உணர்த்தலான்னா இருதயத்தில் தான் வைக்கணும். கணவன் மனைவி கூட நீங்க சொல்லக்கூடாது. ஏன்னா அது ரகசியம், உங்களுக்கும் கர்த்தருக்கும். ஒரு அல்லேலூயா, ஹல்லேலூயா. Revealing secrecy is demonic. அது சாத்தான், பிசாசு தான் சீக்கிரட்டை வெளியே விடுவான். கர்த்தர் என்ன செய்கிறார்? வசனம் சொல்லுகிறது, ரகசியம் தேவனுடையது. தானியேல் என்ன சொல்லுகிறான்? ரகசியம் கர்த்தருடையது. Praise the Lord. Secrecy belongs to God. உங்க வாழ்க்கையினுடைய பிரைட் சைடாக இருந்தாலும் சரி, டார்க் சைடாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையின் தனிப்பட்ட ரகசியங்களை ஒருவிடத்திலும் அறிவியாதிருங்கள். அறிவித்தீர்களானால் நீங்கள் அவர்களுக்கு அடிமை. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. ஆமாம், ஒரு பெரிய ஞானி சொல்கிறாரு, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளே உலகத்துக்கு காண்பீங்க, நன்மைகளையும் வெற்றிகளையும்
உங்கள் வீட்டில் ஒளிச்சு வைங்க அப்படின்னு சொல்கிறார். ஒரு ஞானி சொல்கிறார். ஒரு ஞானி. நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு பிரியாணி சாப்பிட்டா கூட ஸ்டேட்டஸ் வச்சுருவோம் இல்லையா? ஒரு கார் வாங்கிட்டா, ஆண்டவரே ஒரு கார் தந்தீங்களேப்பா உங்க நன்றின்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஒரு 10 நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணுறதை விட முதல்ல என்ன தான் செய்கிறோம்? நம்ம ஸ்டேட்டஸு அல்லது ஃபேஸ்புக்கு அங்கே கொண்டு தான் என்ன செய்கிறோம்? போடுறோம் இல்லை இல்லையா? ரகசியங்களை காக்கிறவன் தேவனுடைய மனுஷன். ரகசியம் காக்கிறவனிடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் இருப்பார். ரகசியம் உடையவர்களிடத்துல தேவனுடைய ஆவி இருக்கும், அவருடைய தீர்க்க தரிசனங்கள் இருக்கும். ரகசியம் இல்லாதவன் யாரிடத்துல ரகசியத்தை வெளிப்படுத்தினானோ அவனுக்கு அவன் அடிமையாகி விடுகிறான். தெரியல செஞ்சான். ரகசியத்தை கொண்டு வா. ஸ்தோத்திரம். If you reveal your secret side of your life, you are under the bondage. சிலருக்கு வாழ்க்கையே எப்படி இருக்கும் அப்படின்னா, ரகசியமே இருக்காது. கேட்டவனா, சார் நான் திறந்த புஸ்தகம் சார் அப்படின்னா, புஸ்தகத்துலலாம் நான் காக்காலாம் என்னென்னலாம் பண்ணமோ பண்ணிட்டு போயிடும். லைஃபே இருக்காது. எனக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாத்தையும் ரகசியத்தை சொல்லி எல்லாத்தையும் ஓப்பனாக இருப்பாங்க. அவங்கள்ட்ட கவனமாக இருப்போம். நம்ம கிளாஸ்லேயே குடும்பத்தில் இல்லையா? ஸோ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அது நல்ல சைடாக இருந்தாலும் சரி, நல்ல உங்கள் வாழ்க்கையினுடைய நல்ல பகுதியாக இருந்தாலும் சரி, தீங்கான பகுதியாக இருந்தாலும் சரி, ரகசியம் உங்களுக்கும் கர்த்தருக்கும் மட்டும்தான் தெரிய வேண்டும். அல்லேலூயா. சாத்தானு கூட தெரியக்கூடாது. சாத்தானு கூட என்ன செய்யக்கூடாது? தெரியக்கூடாது. ரொம்ப முக்கியம். நிறைய பேர் நம்ம பக்கத்தில் உள்ளவங்களை ஞாபகம் வச்சுட்டு இருப்போம். பிசாசம் மறந்துடுவோம். நீ பேசுகிறத கேட்டுட்டு இருக்கான், நீ செய்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கான், உன் நடக்கைய பார்த்து உன் சிந்தனையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். பிசாசம் தேவன் எப்படி நீங்கள் மறக்கலையோ அதுபோல் யாரையும் நீங்கள் மறக்கக்கூடாது. உங்களுடைய சத்துருவையும் மறக்கக்கூடாது. உங்கள் பிசாசை மறக்கவே கூடாது. ஆண்டவரே நீர் எங்கோடு இருக்கிறே அப்படின்னு நீ நினைக்கிறது மாதிரி பின்னாடியே யாரும் ஒரு ஆள் கூட வந்துக்கிட்டு இருக்கா. சாத்தானு வருகிறான். எதற்கு வருகிறான்? உங்களுடைய ரகசியங்களை தேடி கண்டுபிடிக்கும்படிக்க. ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 11:13 வாசிங்க. நீதிமொழிகள் 11:13. புறங்கோரி திருக்கிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான். Gossip betrays you. Gossip அல்லது இன்னொரு ஆங்கில வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது லாங் டாக்கிங் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பேசிக்கிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்ககிட்ட என்ன இருக்காது? ரகசியம் இருக்கவே இருக்காது. நீங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருப்பீங்கன்னு சொன்னா உங்கள் பேச்சிலேயே தெரிஞ்சிடும். உங்கள் பேச்சு லெங்க்த்லேயே தெரிஞ்சிடும். யூ ஆர் லெட் பை ஸ்பிரிட் ஆர் யூ ஆர் லெட் பை ஸ்பிரிட் ஆஃப் டார்க்னஸ். நல்லா ஜெபிக்கிறவங்க கர்த்தருக்குள்ள இருக்கிறவங்க பாருங்களேன், அதிகமாக பேசவே மாட்டான். ஆனால் சிலது லோடோ 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 லோடோன்னு பேசும். அப்படிப்பட்டவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். 13 வாசிங்க. புறங்கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான். கவனிங்க, ஆவியில் உண்மை உள்ளவனோ காரியத்தை வைத்து வைக்கிறான். ஆவி உள்ளவன்னா எந்த ஆவி? தெளில ஆவி இல்ல, கர்த்தருடைய ஆவியானவர். அல்லேலூயா. தேவ ஆவி உள்ளவன் என்ன செய்வான்? காரியத்தை ஒளித்து வைக்கிறான். அது பொக்கிஷம். அது உங்களுக்குரியது. ஸ்தோத்திரம். உங்களுக்குரியதான். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த சில ஆசீர்வாதம் உங்களுக்கு தான். கதவை திறந்து போட்டு வீட்டில் எல்லா ரூம்லையும் போய் உங்கள் பிள்ளைகளை யாரும் வந்தாங்க விடாதீங்க. முடிஞ்சு கதை எல்லாம் முடிஞ்சிச்சு. எசேக்கியா ராஜா தான் பண்ணான். ஸ்தோத்திரம். எசேக்கியா ராஜா எல்லா பனிமுட்டிலும் காமிச்சான். கர்த்தர் வந்தார். என்ன செஞ்சான்னாரு? அவன் வந்தான், காமிச்சேன், போ ஒன்றும் இருக்காது போ அப்படின்னு அனுப்பிட்டார். தொடச்சிட்டு போயிட்டான். பாபிலோன் வந்து எல்லாத்தையும் ஸ்தோத்திரம் எல்லா பனிமுட்டுகளையும் தேவாலயத்தில் உள்ளவர்களும் அவன் சகோதரித்து வைத்த எல்லாற்றையும் சிறுமைப்படுத்தப்படும்படிக்க கர்த்தர் அனுமதித்தார்.
பி கேர்ஃபுல். வீட்டுக்குள்ளே பால் எல்லாத்தையும் விடக்கூடாது. ஆமாம், எனக்கு அவ்வளோ இருக்குது, எனக்கு இவ்வளோ இருக்குது, நான் அப்படி பண்ணேன். கேட்டிங்களா, போன வாரம் தான் நான் 3.5 பவுன் செயின் வாங்கினேன் அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு கதை. அவங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை வந்துச்சுன்னா சிந்தனையிலலாம் என்ன தான் இருக்கும்? நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்ச 10 பவுன் செயின் தான் அவங்க சிந்தனையிலே இருக்கும். கொஞ்சம் தரமாட்டியா? அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். ரகசியம். என் பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா? ரகசியம். என் பிள்ளைங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியுமா? சுவிட்சர்லாந்தில் இருக்காங்க. ரகசியம். ஏன் ரகசியம் காக்கிறதில்ல? நிறைய அவருடைய திருமண வாழ்க்கை இந்த கடைசி நாட்களில் ஸ்தோத்திரம், நிறைய அவருடைய வாழ்க்கை கெட்டுப்போது காரணமே சோஷியல் மீடியா தான். ஃப்ளைட்டில் ஏறினா ஃபோட்டோ, இறங்கினா ஃபோட்டோ, இருந்தால் ஃபோட்டோ, எங்கே போகிற எங்கே. அந்த நாட்களில் ஸ்தோத்திரம் எங்கே போகிறோம் எங்கே வரோம் எதுவுமே தெரியாது, நல்லா இருப்பாங்க. இப்போ நீ எந்த நாட்டில் இருக்கிறானோ அந்த நாட்டு பிசாசு வச்சு இங்கேயே செய்வனை வச்சு அனுப்புகிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. போ, அவனை போய் கொல்லுன்னு. இது தேவையா? ஸ்தோத்திரம். ஆகையால் ஆவியில் இருக்கிறவங்க ரகசியத்தை மூடி வைக்கிறார்கள். ஏன் புறங்குறித்திருக்கிறவர்கள் அல்லது பேசிக்கிட்டே காசிப் செய்கிறவர்கள் ஏன் ரகசியத்தை வெளிப்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா, so that they can control others. நீங்கள் காசிப்பு பேசுகிறவங்க இடத்துல புறங்கூறி பேசிக்கிட்டு இருக்கிறவங்க, ஸ்தோத்திரம், சம்பந்தமே இல்லாமல் எப்பொழுதும் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா கவனிங்க. யூ ஆர் ஃபாலோயிங் இன் ட்ராப் ஆஃப் அதர்ஸ். மற்றவருடைய கண்ணியில் நீங்கள் விழுந்து கொண்டே இருக்கிறீர்கள். ஆகாத சம்பாஷணை இருக்கிற இடத்துல கண் இருக்கு. ஆகாத சம்பாஷணைன்னா உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத டிஸ்கஷன், உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத, உங்கள் வாழ்க்கைக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லாத இடத்துல நீங்கள் இருக்கவே கூடாது. அது உங்களை கண்ணில் கொண்டு வந்து விடும். எடுத்து வாசிங்க மத்தேயு 9:28, 29, 30 நல்லா கவனிங்க. ஸ்தோத்திரம். 28, 29 ஸ்தோத்திரம் வாசிங்க. நான் சொல்லுகிறேன், கவனிங்கள். இயேசு கிறிஸ்துவினிடத்தில் 2 குருடர்கள் வர்றாங்க. இயேசுனிடத்தில் கேட்குறாங்க. இயேசு கேட்குறாரு, உங்களுக்கு அற்புதம் செய்கிறதுக்கு வல்லமை உண்டுன்னு நம்புறீங்களான்னு. ஆமாண்டவரே உண்டு நம்புகிறோம். 29 வசனம், கண்களை அவரை தொட்டு விசுவாசத்தின்படி ஆக கடவுது. 30 வசனம், உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அதை ஒருவருக்கும் அறியாத, நல்ல கவனிங்க, ஒருவருக்கும் அறியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏன்னா their healing was in secret. Their personal knowledge about Jesus. 2 குருடனை சுகமாக்குறாங்க. இயேசு சுகமாக்குறாங்க. இயேசு சொல்றாரு, நீங்க சுகமாயிட்டீங்கன்னு சொல்லி ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாரு. அப்படின்னா என்ன? இவர்கள் கண்களை திறந்த உடனே அவங்க இயேசுவை, ஸ்தோத்திரம், மரியாளுடைய மகனை பார்க்கல, தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவர்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து, நீர்தான் உலக ரட்சகரா என்று அவர்கள் அறிந்த உடனே சொல்ற, ஸ்டாப், இது ஒருவனுக்கும் சொல்லாத. பிசாசை பார்த்து சொல்றாரு, தாவீதின் குமாரனே, ஷட் அப், டோன்ட் டாக். உங்களுக்கென்று தேவன் பிரத்யேகமாக தன்னை பற்றிதான சில ஆவிக்குரிய அனுபவங்கள், தேவனுடைய அறிவை நீங்கள் ரகசியமாய் காத்து கொள்ள வேண்டும். அதுதான் உங்களுடைய ஸ்ட்ரெங்த். பிரைஸ் தி லார்ட். உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப் யாருக்கும் தெரியவே கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கை யாருக்கும் தெரியவே கூடாது. ஆவி மண்டலங்களில் தேவனும் நீங்களும் சஞ்சரிக்கிற வாழ்க்கை ஒருவருக்கும் தெரியக்கூடாது. அதுதான் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறதான பலன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். ஏன்னு தெரிஞ்சதுன்னா அது உங்களுக்கு கன்னியாய் மாறிடும். ஆகையால் தெலீலா என்ன செய்கிறா? சிம்சனுடைய ரகசியத்தை கரத்தில் எடுத்து அவனை வீழ்த்துகிறாள். கன்னியாய் மாறிவிட்டது. நீதிமொழிகள் 25:9 வாசிக்கும் பொழுது, நீ உன் அயலானுடனே மாத்திரம் உன் விஜயத்தை குறித்து வழக்காடு, மற்றவர்களிடத்தில் ரகசியத்தை வெளிப்படுத்தாதே. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 3 விதமான அடிமைத்தனம் உங்கள் வாழ்க்கையில் சத்துருவானவன் விதைப்பான். முதலாவது என்ன அடிமைத்தனம்னா, ஸ்பிரிட் ஆஃப் பாண்டேஜ். உங்கள் ஆவிகளை அவன் அடிமைப்படுத்தி வைப்பான். 2வதாக என்ன அடிமைத்தனம் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய நோக்கம், வாழ்க்கையினுடைய நோக்கத்தை
எடுத்து தன்னுடைய நோக்கத்திற்கு அடிமைப்படுத்தி வைப்பார்கள். மூன்றாவதாக என்ன அப்படின்னு சொன்னால், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், மூன்றாவதாக உங்களுடைய சீக்ரெட், உங்களுடைய ரகசியங்களை தன்னுடைய கருத்தில் வைத்து அறிந்து கொண்டு உங்களை அடிமைப்படுத்த பார்ப்பார்கள். ஆகையால் இதெல்லாம் சாட்டனிக் ஸ்ட்ராட்டஜிஸ், பிசாசினுடைய தந்திரங்கள். இந்த மூன்றுலையும் நீங்கள் கிளியராக இருந்து நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா, கர்த்தர் எப்படி சிம்சோனை உயர்த்தி வல்லமையாய் பயன்படுத்தினாரோ அப்பொழுது உங்களை வல்லமையாய் பயன்படுத்துவார். நம்ம எல்லாம் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரபா ஷபா ரிமன கரலமா ரிமன கரலா தினமே நொகோது ரோலமா. எல்லாரும் ஜெபிக்கிறீங்களா? எப்படிப்பட்ட அடிமைத்தில், மூன்று விதமான அடிமைத்தனத்தில் பிசாசு ஏதாவது ஒரு அடிமைத்தனத்தில் உங்களை வைத்திருந்தால், கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது உங்களை இப்பொழுதே முற்றிலுமாய் விடுவிக்கிற தமது வல்லமையினாலே உங்களை நிரப்பும்படிக்கு எல்லாரும் விடுதலை கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமா. We praise the holy name. ரிமா ஷேத்தரதினமா. உங்களுடைய பரிசுத்த பிரசன்னத்துக்குள்ள நீங்கள் கடந்து வரும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் உங்களை அழைக்கிறார். எத்தனை பேர் வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் எல்லாருமே நீங்கள் இப்பொழுது தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள முழுமையாய் கடந்து வந்து, எஸ் லோ ஹல்லேலூயா, என்னுடைய ஆவி யாருக்கும் அடிமைப்பட்டிருக்க இருப்பது இல்லை. என்னுடைய ஸ்தோத்திரம் வாழ்க்கையினுடைய நோக்கங்கள், என்னுடைய தரிசனம் வேற யாருக்கும் அடிமைப்பட்டிருப்பது இல்லை. ஓ மை ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என்னுடைய சீக்ரசி, என்னுடைய ரகசிய வாழ்க்கை, என்னுடைய மறைவான வாழ்க்கை, தேவனுக்கும் எனக்கும் இருக்கிற வாழ்க்கை இந்த உலகத்தில் உள்ள சாத்தானுக்கு ஒருபோது தெரிந்திருக்க ஒட்டாதபடி இப்பொழுது எல்லாவற்றிலும் கர்த்தர் வேலி எடுத்து பாதுகாக்கும்படி எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா. Come on everyone, raise your voice and call unto Jesus. ஜெபிங்க, 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 ஜெபிங்க. We praise the holy name. Hallelujah. உங்களுக்கு ஒரு பலன் வரட்டும். ரகசியத்தை காக்கிறது ஒரு பலன், ரகசியத்தை காக்கிற பலன். எஸ், உங்களுடைய திட்டங்களை நீங்களே நிறைவேற்றுகிறது தேவன் உங்களுக்கு கொடுத்துக்கிற கிருபை. மற்றவங்களுக்காக வேலை செய்யாதீர்கள். கர்த்தர் உங்களுக்கு தந்த தரிசனத்துக்காக, வாழ்க்கைக்காக வேலை செய்கிற கர்த்தர் பாக்கியமான வாழ்க்கை கர்த்தர் இந்த கால வேளையில தருவாராக. ஆமென், ஆமென், ஆமென். We bless your holy name. அநேகருடைய ஆவிகளை, ஸ்பிரிட், people are controlling you in spirit. Get rid of, come out. எல்லாம் ஜெபிங்க, எல்லாம் வலது கரத்தை உயர்த்துங்க, எல்லாம் வலது கரத்தை உயர்த்துங்க. ஒரு டெலிவரன்ஸ், ஆவியில டெலிவரன்ஸ், ஆவியில விடுதலை, தரிசனத்தில் விடுதலை, என்னுடைய மறைவான வாழ்க்கையில் விடுதலை, ரகசிய வாழ்க்கை. ஆமென், ஆமென். வாலிப பிள்ளைகளை ஜெபிங்க. உன்னுடைய ரகசிய வாழ்க்கையில யாராவது உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களா? நீங்க ரகசியமா விடுதலையா இருக்க முடியலையா? இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் முழுமையா இப்போ விடுவிப்பாராக. எஸ், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. எஸ், விடுவிக்கிறார். எல்லாம் ஜெபிங்க, 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 ஜெபிங்க. தெளிலால் இனி நமது வாழ்க்கையில் இருப்பது இல்லை. எனக்குள்ள தெளிலானுடைய கிரியைகள் இருப்பது இல்லை. The work of darkness, the work of night. தெளிலா என்றால் இரவு, அந்தகாரம் என்று அர்த்தம். தெளிலா, the work of darkness இப்பொழுது என் வாழ்க்கையில் இல்லை. I release in Jesus name. எல்லாம் சொல்லுங்க. I release, என்னை இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கிறேன். சொல்லுங்க, நான் சொல்ற மாதிரி எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க. நீங்க விடுவிக்கப்படணும். வசனத்தை கேட்டீங்க, வசனம் உங்களுக்கு விடுதலை தரணும். வசனத்தை கேட்டீங்க, அது உங்களை வாழ்க்கையை உயர்த்தணும். வசனத்தை கேட்டீங்க, கர்த்தர் எப்படி சிம்சோனை வெளிச்சத்தினால் உயர்த்தினாரோ இப்பொழுது உனக்குள்ளே எல்லா டார்க் சைட் ஆஃப் லைஃப், அந்தகார பகுதிகளை இப்பொழுது அபிஷேகத்தினால் வெளிச்சமாய் மாற்றி சகல கட்டுகளிலும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது வெளியேறு. ஜெபமனே, 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 ஜெபமனே. எஸ் லார்ட், எஸ் லார்ட். விடுவிக்கிறார். கம் ஆன், கம் ஆன். வெளியே வா இயேசுவின் நாமத்தில். வெளியே வா, சிந்தனையில வெளியே வா. பாபா ஷபா ராமா. Somebody is ruling your mind. இயேசுவின் நாமத்தில் I rebuke the power of somebody else's purposes in your life. Out in the mighty name of Jesus. வெளியே வா, வெளியே வா. ஜெபமனே, ஜெபமனே, ஜெபமனே. கர்த்தர் விடுவிக்கிறார், 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 விடுவிக்கிறார். ஓ ராமா ஷரப ராமா ராமா. உன் குடும்பத்தில் யாரோ ஒரு ஆவியை கண்ட்ரோல் பண்றாங்க, யாரோ ஒரு கணவருடைய ஆவியை கண்ட்ரோல் பண்றாங்க, யாரோ ஒரு மனைவி ஆவியை கண்ட்ரோல் பண்றாங்க, பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்றாங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் the spirit of control
Flee in the mighty name of Jesus. சபையை விட்டு வெளியேறு, குடும்பத்தை விட்டு வெளியேறு, இருதயத்தை விட்டு வெளியேறு, சிந்தனை விட்டு வெளியேறு. இயேசுவின் நாமத்துல இப்பொழுது 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 ஜோமனு 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 வாய்களை திறந்து ஆவியில் இருந்து ரிலீஸ். போ, வெளியேறு வெளியேறு. மகாபாரா மாஷாபாரா கரலாமா. ஜோமனுங்க 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 ஜோமனுங்க. இனி ஒருவரும் உங்களை ஆளாதிருப்பார்களாக. எந்த வல்லமையும் உங்களை ஆளாதிருப்பதாக. எந்த கிரியைகள், செத்த கிரியைகள், செத்த கிரியைகள், துன்மார்க்கமான கிரியைகள் உங்களை ஆளாதிருப்பதாக. இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல. ஓ எஸ், கரங்களை தட்டி ஆவியில் நிறைந்து கர்த்தர் உனக்கு கொடுக்கிற இந்த விடுதலை பெற்றுக்கொள். Release by the name of the Lord. 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 இப்பொழுது right now. போ பொல்லாத ஆவியே. Oh, hallelujah, libara masharamana karalama ralama dere bere. Oh, விடுதலை விடுதலை விடுதலை, எனக்கு விடுதலை விடுதலை விடுதலை, விடுதலை விடுதலை விடுதலை, எனக்கு விடுதலை விடுதலை விடுதலை. பாவத்தில் இருந்து விடுதலை, சாபத்தில் இருந்து விடுதலை, பாவத்தில் இருந்து விடுதலை, சாபத்தில் இருந்து விடுதலை, விடுதலை விடுதலை விடுதலை, எனக்கு விடுதலை விடுதலை விடுதலை. ஆமென். விடுதலை சொல்லுங்க சொல்லுங்க, எனக்கு விடுதலை. ஓஹோ, பாவத்தில் இருந்து விடுதலை, சாபத்தில் இருந்து விடுதலை, பாவத்தில் இருந்து விடுதலை, சாபத்தில் இருந்து விடுதலை, விடுதலை. சொல்லு சொல்லு. ஆமென். வரகர வரகதரதே நமலா. ஆமென். விடுதலை விடுதலை விடுதலை, எனக்கு விடுதலை. ஓ ஓ ஓ ஓ, நோயில் இருந்து விடுதலை, பேயில் இருந்து விடுதலை, நோயில் இருந்து விடுதலை, பேயில் இருந்து விடுதலை, விடுதலை விடுதலை விடுதலை, எனக்கு விடுதலை விடுதலை. ஆமென். எனக்கு விடுதலை. பாடும் பொழுதே ஒரு விடுதலை உங்களுக்குள்ள பெறப்பட்டு. ஓ, சாபத்தில் இருந்து விடுதலை, பாவத்தில் இருந்து விடுதலை, பாவத்தில் இருந்து விடுதலை, விடுதலை விடுதலை விடுதலை, எப்போது விடுதலை, எப்போது விடுதலை. ஆமே விடுதலை. ஆமே. வார்த்தையினால் விடுதலை, துதியினால விடுதலை, வார்த்தையினால் விடுதலை, துதியினால விடுதலை, விடுதலை விடுதலை. ஆமை நாமே நாமே போது விடுதலை. ராமாஷாராமனே கோரோ விடுதலை, விடுதலை விடுதலை. ஆமென். கவலையில் இருந்து விடுதலை, கண்ணீரில் இருந்து விடுதலை, கவலையில் இருந்து விடுதலை, கண்ணீரில் இருந்து விடுதலை, விடுதலை. ஓ ஹalleluya, ஹalleluya, இயேசு நாமத்தில், இயேசு நாமத்தில், இயேசு நாமத்தில், இயேசு நாமத்தில், இயேசு நாமத்தில், இயேசு நாமத்தில், இயேசு நாமத்தில் விடுதலை. பாடுங்க. எனக்கு விடுதலை, என் குடும்பத்துக்கு எனக்கு விடுதலை, விடுதலை, எப்போது விடுதலை. ஓஹோ, சாபத்தில் இருந்து விடுதலை, பாவத்தில் இருந்து விடுதலை, சாபத்தில் இருந்து விடுதலை, பாவத்தில் இருந்து விடுதலை, விடுதலை விடுதலை. ஆமென். நோயில் இருந்து, நோயில் இருந்து விடுதலை, பேயில் இருந்து விடுதலை, நோயில் இருந்து. ஹalleluya, விடுதலை விடுதலை விடுதலை, எனக்கு விடுதலை. ஓலா மஷேர மோனோ கோரோலோ மாதேரே. ஹalleluya. ஆமென் ஆமென். எனக்கு விடுதலை. வார்த்தையிலே, வார்த்தையிலே விடுதலை, துதியினால விடுதலை, வார்த்தையில விடுதலை, துதியினால விடுதலை, விடுதலை விடுதலை. ஆமென். விடுதலை விடுதலை
ஆவில 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 விடுதலை விடுதலை விடுதலை, எனக்கு விடுதலை விடுதலை விடுதலை. வார்த்தையினால் விடுதலை, துதியினால் விடுதலை, வார்த்தையினால் விடுதலை, துதியினால் விடுதலை, வார்த்தையினால் விடுதலை, துதியினால் விடுதலை, வார்த்தையினால் விடுதலை, துதியினால் வெளியேறு வெளியேறு. வார்த்தையினால் விடுதலை, துதியினால் ரத்தத்தினால் விடுதலை, நாமத்தினால் விடுதலை, ரத்தத்தினால் விடுதலை, நாமத்தினால் இயேசு ரத்தத்தினால் விடுதலை. பலமா சகத ரகத ரமனகத ரகதர திகமனகத ரகதரே திருமனகத ரமனா திருமனக யுத்தமன 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 யுத்தமன. போராடு போராடு போராடு. இப்பொழுது உன்னை போராடி உன்னை அடிமைப்படுத்தும்படி, உன்னை சிறுமைப்படுத்தும்படி, உன்னைக்குள்ளே போராடி கொண்டிருக்கிற எல்லா பொல்லாத ஆவியே, பவர் ஆஃப் டார்க்னஸ், தெளிலாலை போன்ற வல்லமுள்ள ஸ்பிரிட் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது வெளியேறு. ரத்தத்தில் ஓஹோ ரத்தத்தினால் விடுதலை, நாமத்தினால் விடுதலை, ரத்தத்தினால் விடுதலை, நாமத்தினால் விடுதலை, ரத்தத்தினால் விடுதலை. திருமலா திருமனகத ரகதனா திருமனகதனமனா இயேசு ரத்தத்தினால் விடுதலை. ராமநாதிரே ரத்தத்தினால் விடுதலை. ஓ ஓ ஓ ஓ ரிலீஸ் 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 மை பீப்பிள். இயேசுவின் நாமத்தில் ரிலீஸ் மை பீப்பிள், ரிலீஸ் மை பீப்பிள். I rebuke you by the blood of Jesus. Flee in the mighty name of Jesus. வெளியேறு வெளியேறு. கண்ட்ரோலிங் ஸ்பிரிட், கண்ட்ரோலிங் ஸ்பிரிட் இயேசுவின் நாமத்தில் வெளியேறு, இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. ஜோமனு ஜோமனு ஜோமனு. உன்னை கண்ட்ரோல் பண்ணுகிற, உன்னை கண்ட்ரோல் பண்ணுகிற, உன்னை கண்ட்ரோல் பண்ணுகிற எல்லா ஆவிகள் இப்பொழுது இப்பொழுது வெளியேறு இயேசுவின் நாமத்தில். ஆமென். ஊழியத்தை கண்ட்ரோல் பண்ணுகிற பொல்லாத ஆவியே, spirit of darkness, I rebuke you by the authority given by heaven. Flee in the mighty name of Jesus. வெளியேறு. போ. லா பஷக்கரா லா மனே நானாமா. இருதயத்தை கண்ட்ரோல் பண்ணுகிற, சிந்தனையை கண்ட்ரோல் பண்ணுகிற, என் வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணுகிற, என்னுடைய கிரியைகளை கண்ட்ரோல் பண்ணுகிற, என்னுடைய ஃபைனான்ஸ் இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய ஃபைனான்ஸை இந்த பிசாசு உன்னுடைய ஃபைனான்ஸை கடன் கடன் இந்த ஃபைனான்ஸ் உங்களுடைய வாழ்க்கையில பொருளாதாரத்தை எந்தெந்த அந்தகாரங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்ததோ இப்பொழுது கர்த்தர் விடுவிக்கிறார். The spirit of God is saying, God is releasing all your finances. Receive it, receive it, receive it, receive it. Release in your finances, release in the finances, deliverance in the finances. The spirit of God is working on behalf of you. உனக்காக இதோ வான மண்டலங்களில் ஒரு யுத்தத்தை கர்த்தருடைய ஆவியானவர் பிரகடனம் பண்ணுகிறார். Come on! இதோ கர்த்தருடைய தூதர்கள் உனக்காக யுத்தம் பண்ணும்படி சேனையா இறங்குகிறார்கள். உருவின பட்டை உள்ளவராய் இதோ சேனை இறங்குகிறது. உன் குடும்பத்தில் தரித்திரத்துக்கு விரோதமாக இருக்கிற, உன்னை தரித்திரத்தை பிடித்து வைத்திருக்கிற பொல்லாத ஆவிகளை இப்பொழுது சங்காரம் பண்ணப்படுகிறார்கள். Release. No one can control your finances. யாரும் உன்னுடைய பொருளாதாரத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. Right now கர்த்தர் சொல்லுகிறார், இன்றிலிருந்து உன்னுடைய பொருளாதாரத்தில் இருந்த எல்லா கண்ட்ரோலிங் ஸ்பிரிட்டின் எல்லா புயத்தை உடைக்கிறார், உடைக்கிறார், உடைக்கிறார். சத்துருடைய புயம் உடைந்தது, உடைந்தது, உடைந்தது. ஹalleluya, ஹalleluya. எல்லா கரங்களை உயர்த்தி ஆராதிங்க. கர்த்தர் கொடுத்த விடுதலைக்காக கரங்களை உயர்த்தி ஆராதிங்க. அநேகருக்கு கர்த்தர் இந்த புதிய வருஷத்துல ப்ரமோஷனை கொடுக்க போறார். நீ வேற ஸ்தலத்துல உனக்கு ப்ரமோஷன். God is going to give you promotion because you were released by the spirit of bondage.
நீ கையின் பிரயாசத்துல யாருடைய கரங்கள்லாம் உயர்த்தப்பட்டிருக்கிறதோ அவருடைய கரங்கள் மீது இப்பொழுது உன்னை கட்டி வைத்திருக்கிற, அதிகமாய் சம்பாதிக்க முடியாமல் உன்னை கட்டி வைத்திருந்த எல்லா ஸ்பிரிட் ஆஃப் பாண்டேஜ் இப்பொழுது முறிக்கப்படுகிறது. God is going to release. இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் is releasing your hand. இதோ வர்த்திக்க பண்ணுகிற ஒரு மழை உன் மேலே கர்த்தர் பெய்ய பண்ணுகிறார். ஒரு மழையை பெய்ய பண்ணுகிறார். Whatever you do will flourish. Whatever you do will flourish. Yes Lord. In the mighty name of Jesus, whatever you do will flourish. Thus says the Lord. Promotion is awaiting for you. 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 Yes. 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 ஒரு வர்த்திக்க பண்ணுதல் உண்டாகிறது. உன் எல்லை விஸ்தாரப்படுத்துகிறார். எல்லா அடிமைத்தனம் முறிகிறது. அடிமைத்தனம் முறிகிறது. உன் எல்லை இதுதான், இதுக்கு மேல நீ வரக்கூடாது என்று உனக்கு கட்டளையிட்ட எல்லா வல்லமைகளும் இப்பொழுது கர்த்தருடைய அக்கினியினாலே இப்பொழுது சுட்டரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கமா, உன்னுடைய எல்லையை விஸ்தாரமாக்குற நாளை கர்த்தர் தந்தபடியால் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஓ ஓ ஹalleluya. ஓ baba 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 kadara bara 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 kadara bara kadara bara kadara கர்த்தருடைய ஆவியானவர் வல்லமை அசைவாடி கொண்டிருக்கிறார். அவருக்கு ஒப்பு கொடுங்க, அப்புறம் விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. உன்னுடைய எல்லாவற்றையும் விட்டு கொடு. இருதயத்தை விட்டு கொடு, ஆவியை விட்டு கொடு, சிந்தனை விட்டு கொடு, ஊழியத்தை விட்டு கொடு, சபையை விட்டு கொடு, வீட்டை விட்டு கொடு, கணவரை விட்டு கொடு. ஆல் ரிலேஷன்ஷிப், ஆல் யுவர் ரிலேஷன்ஷிப் இப்பொழுது கர்த்தருக்கு விட்டு கொடு. ஆவியானவர் சொல்றாரு, உன்னை பாண்டேஜா வைத்திருக்கிற, உன்னை அடிமைத்தனத்தை வைத்திருக்கிற சில உறவுகளை கர்த்தருக்கு விட்டு கொடுப்பேன். ஆனால் இப்பொழுது சிம்சோனை உயர்த்தி வைத்த வல்லமை அபிஷேகம் உனக்குள்ளே வல்லமை ஊற்றப்படும். Receive it. Receive it. Oh Baba daraba ne korolobo. Yes Lord. Yes Lord. Yes Lord. Yes Jesus. Jesus. Oh ho ho. Poko paka paka rama shara nama. Break off. Break off. Break off. In Jesus name. Break off. In Jesus name. Break off. Break off. Break off. Jesus name. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைகள் 1000 நன்மை. சக்தியாலல்ல, கையோட வேளத்தாலல்ல, தயையோ என்னை நடத்தியது. Hallelujah. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையை மனிதர்களால் போடப்பட்ட கண்ணியிலிருந்தும், சிறுமைப்படுத்தலிருந்தும், அடிமைத்தனத்திலிருந்தும், கண்ட்ரோலில் இருந்தும் கர்த்தர் விடுவித்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம்.
பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரே, நீ சகலத்தையும் ஏற்ற நாட்களிலே எங்களுக்காக நடப்பித்து கொடுக்க நீ வல்லமை உள்ளவர். புது கிருபை ஒவ்வொரு நாளையும் நடத்தி வருகிற தயவுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தெளிலாலை போன்ற பவர் ஆஃப் டார்க்னஸ் மனிதர்களால் உண்டாக்கப்படுகிற எல்லா சிறுமையிலிருந்து எங்களை நீ விடுவித்தபடியால் ஸ்தோத்திரம். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். ஜெயமுள்ள சந்ததியாக உங்களை நடத்துங்க. மேன்மை உள்ள சந்ததியாக பிள்ளைகள் நடத்துங்க. வருகிற நாளெல்லாம் உடைய பிள்ளைகள் தேவனுடைய வீட்டிலே மகிழ்ந்திருக்க பண்ணுகிற உயிருள்ள சாட்சி உள்ள வாழ்க்கையை நிரப்பமுடைய ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த வார நாட்கள் முழுவதும் பிள்ளைகள் கடந்து போகிற ஒவ்வொரு நாட்களிலும் கிருபை இருந்து நடத்தட்டும். பாதுகாப்பை தாரும். அதிசயமானதை காண செய்யுங்க. அற்புதமானதை காண செய்யுங்க. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். வாக்குத்தத்தத்தின்படி நடத்துங்க. உங்க பயந்து ஜீவிக்க கர்த்தர் கிருபை தாரும். சகல அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தந்து சுயாதீனமா இருக்க கர்த்தர் கிருபை தாருங்க. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை இருப்பதாக ஜெயங்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம். God bless you.